அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக சில நாட்கள் என் மகனின் வீட்டில் தங்கலாம் என்று நினைத்தேன். அவனது பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பின் வெளியே நான் சென்றபோது உள்ளே இருந்து சிரிப்பொலி கேட்டது. நடுங்கும் கைகளுடன் கதவு மணியை அழுத்தினேன். என் மருமகள் நேஹா கதவை திறந்தாள். என்னை பார்த்ததும் அவள் முகத்திலிருந்த அந்த போலி சமூக புன்னகை உடனடியாக எரிச்சலாக மாறியது. அவள் என்னை உள்ளே வர அனுமதிக்கவில்லை. கதவின் வாசலிலேயே நின்று தன் குளிர்ந்த கண்களால் என்னை முறைத்து பார்த்தபடி இது ஹோட்டல் அல்ல என்று கூறினாள். உள்ளே சோபாவில் என் மகன் ரோஹன் அமர்ந்திருந்தான். அவன் ஒருமுறை என்னை ஏறிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் தன் பார்வையை தரையில் பதித்துக் கொண்டான். என் இதயம் உடைந்து போனது. ஆனால் நான் அழவில்லை. என் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள் என் ரத்தம் உறைந்து போயிருந்தது. அந்த ஒரு நொடியில் நான் 48 ஆண்டுகளை ஒரு அந்நியனை வளர்ப்பதிலும் 9 ஆண்டுகளை ஒரு நாகினிக்கு அடிபணிவதிலும் கழித்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். என் பெயர் சாவித்ரி சர்மா. எனக்கு வயது 62. நான் புனேவின் பழைய மற்றும் அமைதியான கோத்ரூட் பகுதியில் வசிக்கிறேன். மக்கள் என்னை ஒரு சாதாரண ஓய்வு பெற்ற வரலாற்று ஆசிரியை மற்றும் விதவையாகவே அறிவார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் இறந்தபோது நான் உடைந்து போய்விட்டதாக அனைவரும் நினைத்தனர். என் அன்றாட வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அதிகாலையில் எழுவது, பால்கனியில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, இஞ்சி டீ தயாரிப்பது மற்றும் மராத்தி செய்தித்தாள் வாசிப்பது. சொசைட்டி மக்கள் என்னை மதிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என் உண்மையான முகம் தெரியாது. என் கணவருக்குப் பிறகு நாங்கள் இருவரும் இணைந்து பூஜ்ஜியத்திலிருந்து உருவாக்கிய சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உண்மையான மற்றும் ஒரே உரிமையாளர் நான் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் திரைக்குப் பின்னாலிருந்து அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறேன். ஆனால் உலகம் மற்றும் என் மகனோ நான் பழைய சிந்தனை கொண்ட, வணிகம் அல்லது பணம் பற்றி எதுவும் தெரியாத ஒரு பலவீனமான தாய் என்று நினைக்கிறார்கள். என் மகன் ரோஹன் அதே சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் சீனியர் புராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறான். என் மருமகள் நேஹா அந்த நிறுவனத்தின் நிதித்துறையில் வேலை செய்கிறாள். இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். அந்த பணம் உண்மையில் என் பெட்டியிலிருந்துதான் வருகிறது என்பதை அவர்கள் அறியாமல். எல்லாமே கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. சஹ்யாத்ரி மருத்துவமனையின் டாக்டர் கேல்கர் என் முதுகெலும்பின் நிலை மிகவும் மோசமாகிவிட்டதாகவும் எனக்கு உடனடியாக ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை தேவை என்றும் கூறினார். சாவித்ரி ஜி என்று மருத்துவர்கள் கெட்ட செய்தியைச் சொல்லும்போது பயன்படுத்தும் அந்த தீவிரமான குரலில் அவர் கூறினார், அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் நீங்கள் சில மாதங்களிலேயே முழுமையாக படுக்கையில் முடங்கிவிடுவீர்கள். ஆனால் அடுத்த வாரம் அறுவை சிகிச்சை செய்துவிட்டால் நீங்கள் இயல்பான வாழ்க்கையை வாழலாம். அறுவை சிகிச்சைக்குப் பிறகு குறைந்தது 15 நாட்களுக்கு முழு ஓய்வும் யாராவது ஒருவரின் 24 மணி நேர கவனிப்பும் உங்களுக்கு தேவைப்படும். 15 நாட்கள். இதை கேட்டதும் எனக்கு உடனடியாக ரோஹன் நினைவுக்கு வந்தான். சிறுவயதில் எனக்கு காய்ச்சல் வந்தபோதெல்லாம் அவன் என் தலைமாட்டில் அமர்ந்திருப்பான். என் வாழ்நாளின் அனைத்து இன்பங்களையும் தியாகம் செய்த என் மகன் இதற்காக இருப்பான் என்று நினைத்தேன். இந்த கடினமான நேரத்தில் அவன்தான் எனக்கு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்தேன். மருத்துவமனையிலிருந்து நேரடியாக ஒரு ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கொண்டு பானேர் நோக்கி புறப்பட்டேன். பானேர், அங்குதான் அந்த பளபளக்கும் கட்டிடங்கள் உள்ளன. ரோஹனும் நேஹாவும் வசிக்கும் பல கோடி மதிப்பிலான அந்த அடுக்குமாடி குடியிருப்பு. அதை வாங்குவதற்காக என் சேமிப்பில் பாதியை எவ்வித யோசனையுமின்றி நான் கொடுத்தேன். ஆட்டோவின் குலுக்கல்களுடன் என் மனதில் பழைய நினைவுகள் அலைமோதின. ரோஹனுக்கு வீட்டின் முன்பணத்திற்காக நான் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கொடுத்த அந்த நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. இது வெறும் கடன்தான் அம்மா என்று அப்போது ரோஹன் கூறினான். நாங்கள் 2 ஆண்டுகளில் ஒவ்வொரு பைசாவையும் திருப்பிச் செலுத்திவிடுவோம். இன்று அந்த விஷயத்திற்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் அந்த பணத்தைப் பற்றி ஒரு முறை கூட பேசவில்லை. ஏனென்றால் அவன் என் மகன் என்று நினைத்தேன், ஏதோ அந்நியன் அல்ல. அவர்களது பிளாட் வெளியிலிருந்து பார்க்க மிகவும் கச்சிதமாக இருந்தது. பார்க்கிங்கில் ரோஹனின் புதிய எஸ்யூவி கார் நின்றிருந்தது. அது நிச்சயமாக ஷர்மா கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடைத்த கடந்த தீபாவளி போனஸில் வாங்கப்பட்டதுதான். நான் கதவு மணியை அழுத்தினேன். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் என் உலகத்தை என்றென்றும் மாற்றிவிட்டது. நேஹா கதவைத் திறந்து என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்தபோது யாரோ என் முகத்தில் ஓங்கி அறைந்தது போல் இருந்தது. நான் உங்களிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று என் நெஞ்சில் எழுந்த அந்த தெரிந்த மூச்சுத் திணறலை அடக்கிக் கொண்டு கூறினேன். என் குரலில் எந்த குறையும் இல்லை, வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமே இருந்தது. நேஹா தன் கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளது கூந்தல் பார்லரில் செட் செய்யப்பட்டது போல் இருந்தது. அவள் அணிந்திருந்த உடைகளின் விலை என் மாத குடும்பச் செலவை விட அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் என் நிறுவனத்தின் பணத்தில் வந்தது.
அவள் என்னை அரைமனதுடன் உள்ளே வர அனுமதித்தாள். அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறையில் நான் நுழைந்தபோது அதன் ஒவ்வொரு மூலையும் இத்தாலிய மார்பிள் மற்றும் விலையுயர்ந்த மரச்சாமான்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததைக் கண்டேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் ஓராண்டு வருமானத்தை விட அதிக விலை கொண்ட அந்த சோபாவின் ஓரத்தில் நான் சுருண்டு அமர்ந்தேன். ரோஹன் தனது போனிலிருந்து கண்களை எடுக்காமலே ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அடுத்த வாரம் எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறியுள்ளார் என்று நான் பேச்சைத் தொடங்கினேன். என் குரல் சற்று நடுங்கியது, ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அறுவை சிகிச்சைக்குப் பிறகு 15 நாட்களுக்கு நான் முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும். நான் சில நாட்கள் இங்கே தங்க விரும்புகிறேன். அதனால் நான் பேசி முடிப்பதற்கு முன்பே நேஹாவும் ரோஹனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதில் எல்லாம் தெளிவாக இருந்தது. என் தண்டனையை தீர்மானித்த கணவன் மனைவியின் மௌன உரையாடல் அது. ரோஹன் தொண்டையைச் செருமிக்கொண்டு என் கண்களை பார்க்காமல் கூறினான், அம்மா, உங்களை கவனித்துக் கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் எங்களிடம் இடமில்லை. 3 படுக்கையறைகள் காலியாக கிடக்கும் அந்த 2000 சதுர அடி பிளாட்டில் உடல்நலம் சரியில்லாத தன் தாய்க்கு இடமில்லை. விருந்தினர் அறையை நான் எனது வீட்டு அலுவலகமாக மாற்றிவிட்டேன் என்று அவள் எப்போதும் எனக்காக பயன்படுத்தும் அந்த இனிமையான மற்றும் நஞ்சான குரலில் நேஹா கூறினாள். மேலும் எங்கள் அலுவலகப் பணிகள் மற்றும் சமூக கடமைகள். இது மிகவும் கடினமாக இருக்கும். ரோஹன் ஏதோ சொல்வான் என்று நினைத்தேன். தன் மனைவியை தடுத்துவிட்டு 12 வயது முதல் அவனை தனியாக வளர்த்த அந்த தாய்க்கு ஆதரவாக பேசுவான் என்று நினைத்தேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவதற்காக தன் உடல் நலம் கூட கெடாமல் உழைத்த தாய்க்கு அவன் ஆதரவு தருவான் என்று நினைத்தேன். ஆனால் ரோஹன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலுக்கு வெளியே பார்க்கத் தொடங்கினான். சிறுவயதில் ஏதேனும் தவறு செய்த பிறகு அவன் முகத்தை திருப்பிக் கொள்வான். அதேபோல இப்போதும் செய்தான். அப்போதுதான் நேஹா அந்த வார்த்தையைச் சொன்னாள். அது என் உள்ளத்திலிருந்த எஞ்சியிருந்த தாயன்பையும் என்றென்றும் கொன்றுவிட்டது. உண்மையைச் சொல்லப்போனால் அவள் என் அருகில் வந்து நின்றாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான அகங்காரம் இருந்தது. இங்கே ஒரு வயதான இயலாத பெண்ணின் சுமையை என்னால் சுமக்க முடியாது. எங்களுக்கென்று தரநிலைகள், ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ளன. எங்களுக்கென்று வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் உள்ளது. உங்களை இங்கே வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை மருத்துவமனையாக மாற்ற முடியாது. அறையில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. என் காதுகளில் ஏதோ ரீங்காரம் கேட்பது போல இருந்தது. நான் ரோஹனை பார்த்தேன். என் சொந்த ரத்தம் மெதுவாக கூறினான், அம்மா, நேஹா சொல்வது சரிதான். நீங்கள் புரிந்து கொள்ள முயலுங்கள். நீங்கள் வெறும் ஒரு மனிதரின் செலவும் பொறுப்பும் மட்டுமல்ல. நீங்கள் இங்கே தங்குவது, உங்கள் மருந்துகள், உங்கள் தேவைகள், இவை அனைத்தும் 5 பேருக்கு சமமான தலைவலி. எங்களால் இப்போது இதையெல்லாம் கையாள முடியாது. 5 பேருக்கு சமமான தலைவலியா? என் மகன் என்னை இந்த தராசில்தான் எடை போட்டான். என் பல ஆண்டுகால தவம், நான் தூங்காமல் கழித்த இரவுகள், அவனுக்காக நான் வேண்டிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இன்று ஒரு தலைவலியாகிவிட்டது. நான் சோபாவிலிருந்து எழுந்தேன். என் கால்கள் நடுங்கின, ஆனால் என் முதுகெலும்பு நேராக இருந்தது. என் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது, அதை நான் கூட அறிந்திருக்கவில்லை. நான் புரிந்து கொண்டேன். மிகக் குளிர்ந்த மற்றும் அமைதியான குரலில் கூறினேன். ரோஹன் சற்று பதறினான். அவன் என் பக்கம் ஒரு அடி எடுத்து வைத்து, அம்மா, அப்படி நினைக்காதீர்கள். நாங்கள் வேறு ஏதேனும் வழி பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல பராமரிப்பாளரை, கேர்டேக்கர் ஏற்பாடு செய்கிறோம் என்றான். நான் சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு புரிந்துவிட்டது ரோஹன் என்று அவனை இடைமறித்து கூறினேன். நான் கதவை நோக்கி திரும்பினேன். அந்த ஆடம்பரமான சாப்பாட்டு மேசைக்கு அருகிலிருந்து கடந்து சென்றேன். அங்குதான் நான் ஒரு காலத்தில் அவர்களுடன் அமர்ந்து பொய்யான குடும்பச் சிரிப்பைச் சிரித்தேன். அந்த சமையலறைக்கு அருகிலிருந்து சென்றேன். அங்குள்ள விலை உயர்ந்த உபகரணங்கள் என் பணத்தில் வாங்கப்பட்டவை. கதவை அடைந்ததும் கடைசி முறையாக திரும்பினேன். ரோஹன் தரையை பார்த்து கொண்டிருந்தான். நேஹாவின் முகத்தில் வெற்றியாளரின் புன்னகை இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன் என்று கதவின் கைப்பிடியை பிடித்தபடி கூறினேன். அந்த வீட்டிற்காக வாங்கிய 50 லட்சம் கடன் இருக்குமே, அதை என் தரப்பிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் பிரியாவிடை பரிசாக கருதிக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் இனி திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ரோஹன் உடனடியாக தலையை உயர்த்தினான். அவன் கண்களில் ஒரு நிமிடம் பயம் தெரிந்தது. ஆனால் அவன் எதையும் சொல்வதற்கு முன்பே நான் கதவை வெளியே இருந்து மூடிவிட்டேன். நான் படிக்கட்டுகளில் இறங்கும்போது பிளாட்டிற்குள் இருந்து நேஹாவின் வேகமான மற்றும் மகிழ்ச்சியான குரல் கேட்டது. அவள் வெற்றி பெற்றுவிட்டாள். அந்த முதிய பலவீனமான மாமியாரிடமிருந்து எப்போதும் விடுபட்டுவிட்டதாக அவள் நினைத்தாள். ஆட்டோவில் ஏறி மீண்டும் கோத்ரூட் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தபோது எனக்குள் ஏதோ ஒன்று மிக ஆழமாக உடைந்துவிட்டதை உணர்ந்தேன். ஆனால் அதே உடைந்த இடத்திலிருந்து ஒரு புதிய சாவித்ரி பிறந்து கொண்டிருந்தாள்.
இனி வெறும் தாயாக மட்டும் இல்லாமல் அதிகாரம் மற்றும் பணம் படைத்த அவற்றை கையாளத் தெரிந்த ஒரு பெண்ணாக அவள் மாறினாள். நீங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் அன்பும் தியாகமும் செய்த ஒரு மனிதரிடமிருந்து அவமானத்தையும் நிராகரிப்பையும் மட்டுமே பெற்றிருந்தால், உங்கள் சொந்த ரத்தமே மாறுவதை உங்கள் கண்முன்னே கண்டிருந்தால், இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையை நீங்கள் எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். என்னைப் போலவே தங்களுக்கு நெருக்கமானவர்களால் கொடுக்கப்பட்ட இந்த தலைவலியை அமைதியாகச் சகித்துக் கொண்டிருக்கும் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அன்று இரவு என் பழைய சிறிய சமையலறையில் நின்றிருந்தேன். எப்போதும் போல காற்றில் ஏலக்காய் மற்றும் இஞ்சியின் மணம் இருந்தது. எனக்காக ஒரு கோப்பை தேநீர் தயாரித்துக் கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தேன். வீட்டில் மிகுந்த அமைதி நிலவியது. எந்தச் சத்தமும் இல்லை. ஆனால் நேஹா சொன்ன அந்த வார்த்தைகள் என் மனதில் சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்துக்கொண்டே இருந்தன. இது ஹோட்டல் அல்ல. என் பீரோவிலிருந்து என் கணவரின் காலத்து முக்கியமான ஆவணங்கள், சொத்து பத்திரங்கள் மற்றும் வங்கி நிலையான வைப்புத் தொகை, ஃபிக்ஸ் டிபாசிட் ரசீதுகள் இருந்த பழைய இரும்பு பெட்டியை எடுத்தேன். நான் அந்த பக்கங்களை புரட்டிக் கொண்டிருந்தபோது என் போன் திரையில் ஒரு வெளிச்சம் மின்னியது. இரவு காலை 10:30 மணி. அது ஒரு SMS. நான் கண்ணாடி அணிந்து திரையை உற்று பார்த்தேன். செய்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃப் SBI வங்கியிலிருந்து வந்திருந்தது. அதில், அன்புள்ள வாடிக்கையாளரே, உங்கள் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை மாற்றுவதற்கான கோரிக்கை பெறப்பட்டுள்ளது. OTP-ஐ யாருடனும் பகிர வேண்டாம் என்று இருந்தது. என் பயம் அதிகரித்தது. நான் அப்படி எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை. அந்த செய்தியை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்த போதே சரியாக 2 நிமிடங்களுக்குப் பிறகு மற்றொரு SMS வந்தது. இந்த முறை அது ஆதார் ரிடாக்டட் அடையாளத்திலிருந்து வந்திருந்தது. உங்கள் ஆதார் ரிடாக்டட் கார்டு EKYC அங்கீகாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. என் ஆதார் ரிடாக்டட் கார்டு என் பையிலேயே பாதுகாப்பாக இருந்தது. என் வங்கி பாஸ்புக் என் இரும்பு பெட்டிக்குள் இருந்தது. நள்ளிரவில் என் டிஜிட்டல் அடையாளத்துடன் யாரோ விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று எனக்கு நினைவுக்கு வந்தது. பானீரில் உள்ள ரோஹனின் வீட்டிற்குச் சென்றபோது நான் வாஷ்ரூம் சென்ற நேரத்தில் என் பையை வரவேற்பறையிலிருந்த பக்கவாட்டு மேஜை சைட் டேபிள் மீது விட்டு வந்திருந்தேன். அந்த 5 நிமிடங்களில் ரோஹனோ அல்லது நேஹாவோ என் போன் அல்லது கார்டுகளை வைத்து ஏதேனும் செய்தார்களா? இது ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்லது சாதாரண ஸ்பேம் மெசேஜ் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொள்ள விரும்பினேன். எந்த ஒரு தாயும் தன் சொந்த மகனே தன் வாழ்நாள் முழுவதையும் உழைத்துச் சேர்த்த பணத்தை திருட சதி செய்கிறான் என்பதை நம்ப விரும்ப மாட்டாள். ஆனால் அந்த பழைய உணர்ச்சிவசப்படும் சாவித்ரி பானீர் பிளாட்டில் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தபோதே இறந்துவிட்டாள். நான் ஷர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர். பல ஆண்டுகளாக ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஃபில்டர்களுக்கு இடையே வேலை செய்தவள். உலகம் எப்படி இயங்குகிறது என்பது எனக்கு தெரியும். நான் உடனடியாக என் போனை எடுத்து ஒரு நொடிகூட தாமதிக்காமல் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு கஸ்டமர் கேர் அழைத்தேன். போன் ரிங் ஆகிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு ரிங்கிற்கும் என் சந்தேகம் உறுதியாகிக் கொண்டிருந்தது. என் மகன் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றவில்லை. அவன் என்னை என் வாழ்க்கையிலிருந்தே வெளியேற்ற ஒரு அமைதியான மற்றும் ஆழமான சதித்திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தான். நான் பலவீனமானவள், படிப்பறிவில்லாதவள் என்று அவன் நினைத்த அந்த பெண்ணுக்கு தொழில்நுட்ப உலகம் மற்றும் சட்ட நுணுக்கங்கள் அவனை விட நன்றாகத் தெரியும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. விளையாட்டு இப்போதுதான் தொடங்கியது. வாடிக்கையாளர் சேவை அதிகாரியின் குரல் போனில் ஒலித்தது. மேடம், உங்கள் கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணை மாற்றுவதற்கு ஆன்லைனில் ஒரு கோரிக்கை வந்துள்ளது. இதை நீங்கள் செய்தீர்களா? என் கையிலிருந்து போன் நழுவ பார்த்தது. ஆனால் நான் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டேன். இல்லை என்று என் குரலை உறுதிப்படுத்திக் கொண்டு கூறினேன். நான் அப்படி எந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை. தயவுசெய்து அதை உடனடியாக ரத்து செய்துவிட்டு என் நெட் பேங்கிங் அணுகலை தடுத்துவிடுங்கள். அதிகாரி சில நொடிகள் கீபோர்டில் டைப் செய்த சத்தத்திற்குப் பிறகு, சரி மேடம், கோரிக்கை ரத்து செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் மேடம், இந்த கோரிக்கை உங்கள் பழைய சாதனங்களில் ஒன்றிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. அது உங்கள் கணக்கிற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றார். பழைய சாதனமா? என் மனதில் மின்னல் வெட்டியது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரோஹன் எனக்கு கொடுத்த பழைய ஐபேட், அம்மா இதில் பழைய பாடல்களையும் பஜனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தது. அந்த ஐபேட் என் வைஃபையில் இணைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அதில் என் வங்கியின் பழைய கடவுச்சொற்கள் அல்லது தானாக பதிவாகும் ஆட்டோஃபில் விவரங்கள் இன்னும் சேமிக்கப்பட்டிருக்கலாம். அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. புனேவின் அந்த பனிக்காற்று வீசும் இரவில் வெளியே நாய்கள் குரைக்கும் சத்தமும் அவ்வப்போது கடந்து செல்லும் காவலாளியின் விசில் சத்தமும் மட்டுமே கேட்டது. என் வீட்டிலேயே ஒரு துப்பறியும் நிபுணரைப் போல நான் அலைந்து கொண்டிருந்தேன்.
நான் அந்த பழைய ஐபேடை எடுத்து சார்ஜ் போட்டேன். என் விரல்கள் நடுங்கின, ஆனால் என் மனம் பனிக்கட்டி போல குளிராகவும் அமைதியாகவும் இருந்தது. நான் ஐபேடை திறந்து சஃபாரி பிரவுசரின் ஹிஸ்டரியில் சஃபாரி பிரவுசர் ஹிஸ்டரி பார்த்த விஷயம் என் ஆன்மாவையே சல்லடையாக்கி கிழித்துவிட்டது. தேடுதல் வரலாற்றில் சர்ச் ஹிஸ்டரி, முதியோர் கணக்கிற்கான வாரிசுதாரரை நாமினி மாற்றுவது எப்படி, பவர் ஆஃப் அட்டர்னிக்கு டிஜிட்டல் கையொப்பம் பெறுவதற்கான விதிகள் மற்றும் கூட்டுச் சொத்தை ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி தனி ஒருவரின் பெயருக்கு மாற்றுவது எப்படி என்ற கேள்விகள் தேடப்பட்டிருந்தன. இவை அனைத்தும் கடந்த 3 நாட்களுக்குள் தேடப்பட்டவை. அதாவது, எனக்கு முதுகெலும்பு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று மருத்துவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்த அதே வேளையில், என் சொந்த மகனும் மருமகளும் என் மரணம் அல்லது இயலாமையை பயன்படுத்தி என் சொத்துக்களை எப்படி அபகரிப்பது என்று கூகுளில் தேடிக்கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலை நான் பாதி தேநீர் அருந்திக் கொண்டிருந்தபோது ஃபோன் ஒலித்தது. திரையில் ரோஹன் என்ற பெயர் மின்னியது. நேற்று நடந்த அந்த பயங்கரமான அவமானத்திற்குப் பிறகு அவன் செய்த முதல் அழைப்பு அது. நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். அவன் என்னை பார்ப்பது போலவே என் முக பாவனைகளை சாதாரணமாக வைத்துக்கொண்டு போனை எடுத்தேன். ஹலோ அம்மா. அவன் குரலில் அவனுக்கு என்னிடம் பணம் தேவைப்படும்போது பயன்படுத்தும் அந்த பழைய போலி இனிப்பு இருந்தது. எப்படி இருக்கீங்க? நேத்து இரவு நல்லா தூங்கினீங்களா? எனக்கு உள்ளுக்குள் அருவருப்பாக இருந்தது. ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதுதான் இப்போது என் பெரிய ஆயுதம். நான் நன்றாக இருக்கிறேன் ரோஹன் என்று மிகவும் நிதானமான குரலில் பதிலளித்தேன். அம்மா, நேற்று நடந்ததற்கு நான் வருந்துகிறேன். நேஹா கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தாள். அலுவலகத்தில் சில பெரிய புராஜெக்டுகள் நடக்கின்றன. உங்களுக்கு தெரியும்தானே என்று அவன் மிகவும் தந்திரமாக பேச்சை திசை திருப்ப முயன்றான். பரவாயில்லை என்றேன். அவன் இதற்காகத்தான் ஃபோன் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். உண்மையான விஷயம் இன்னும் மிச்சமிருந்தது. அப்போதுதான் அவன் தன் உண்மையான முகத்தை காட்டினான். அம்மா, அந்த அப்பாவுடைய பழைய பைல்கள், கோத்ரூட் வீட்டின் பத்திரங்கள் மற்றும் உங்களுடைய சில மியூச்சுவல் ஃபண்ட் ஆவணங்கள். NCA-விடம் FEA வரியை கணக்கிட்டு காட்ட வேண்டும். அவை எங்கே இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விரும்பினால் நான் இன்று மாலை வந்து அவற்றை எடுத்துக்கொள்ளட்டுமா? நீங்கள் அறுவை சிகிச்சைக்குச் செல்ல வேண்டும். வீடு சில நாட்களுக்கு காலியாகத்தான் இருக்கும். அந்த ஆவணங்கள் அனைத்தையும் பானேரில் உள்ள என் வீட்டில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது 2வது மற்றும் மிகப்பெரிய அவமானம். என் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அறுவை சிகிச்சைக்குப் பிறகு நான் எப்படி எழுந்து நடப்பேன், எப்படி தேறுவேன் என்பதில் அவனுக்கு அக்கறை இல்லை. அவனுக்கு அந்த ஆவணங்கள் மீது மட்டும்தான் அக்கறை இருந்தது. நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை அடக்கம் செய்துவிட்டு என் சிதையின் மீது தனக்காக ஒரு புதிய மாளிகையைக் கட்ட அவன் தயாராகிக் கொண்டிருந்தான். என் கண்களில் கண்ணீர் வந்தது, ஆனால் என் குரல் சற்றும் நடுங்காமல் பார்த்து கொண்டேன். எனக்கு நினைவில்லை ரோஹன் என்று மிகவும் குளிர்ந்த குரலில் பொய் சொன்னேன். ஒருவேளை அவை வங்கி லாக்கரிலோ அல்லது ஏதோ பழைய பெட்டியிலோ இருக்கலாம். என் முதுகு ரொம்ப வலிக்கிறது. என்னால் இப்போது தேட முடியாது. எதுவாக இருந்தாலும் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ரோஹனின் குரலில் உடனடியாக எரிச்சல் தெரிந்தது. அம்மா, நீங்களும் எதையும் தள்ளிப்போட்டே பழக்கப்பட்டுட்டீங்க. சரி, நானே வந்து தேடிக்கொள்கிறேன். நீங்கள் ஓய்வெடுங்கள். அவன் போனை வைத்துவிட்டான். அவன் என் வீட்டிற்குள் புகுந்து சோதனை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். நான் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. என் பருத்திப் புடவையை அணிந்து கொண்டு என் பெரிய பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். கோத்ரூட் பகுதியில் காலை நேரத்தின் புத்துணர்ச்சி நிலவியது. மக்கள் வேலைக்குச் சென்று கொண்டிருந்தனர். குழந்தைகள் பள்ளிக்குச் சென்றனர். அருகிலுள்ள கோயிலிலிருந்து மணிகளின் ஓசை கேட்டது. எல்லாம் எவ்வளவு சாதாரணமாக தெரிந்தன. ஆனால் என் உலகம் ஏதோ ஒரு பயங்கரமான சதிவலையில் சிக்கியிருந்தது. நான் நேரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI வங்கி கிளைக்குச் சென்றேன். என் கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முதல் கூட்டு வங்கி கணக்கை தொடங்கிய அதே கிளைதான் அது. இங்கிருந்த கிளை மேலாளர் விக்ரம் ஜி எங்களை நன்றாக அறிவார். அவர் என் மகனின் வயதுடையவர். ஆனால் என் மகனுக்கு கொடுக்கத் தவறிய நல்ல பண்புகளும் மரியாதையும் அவரிடம் இருந்தன. வங்கியில் எப்போதும் போல கூட்டம் இருந்தது. நான் நேரடியாக விக்ரம்ஜியின் அறைக்குச் சென்றேன். என்னை பார்த்ததும் அவர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றார். வாங்க வாங்க சாவித்ரி தாய், இன்னைக்கு காலையிலேயே என்ன விசேஷம்? உங்க உடல்நிலை எல்லாம் நல்லா இருக்கா? சர்மா ஜி போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கம்மியா வரீங்க என்று அக்கறையுடன் கேட்டார். அவர் முன்னால் இருந்த நாற்காலியில் நான் அமர்ந்தேன். நான் விக்ரம்ஜியின் கண்களை பார்த்து, விக்ரம், எனக்கு உன் உதவி தேவை. ஏதோ ஒன்று சரியில்லை என்று கூறினேன்.
விக்ரம்ஜியின் முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. அவர் உடனடியாக தன் உதவியாளரை அழைத்து அறையின் கதவை மூடிவிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தார். என்னாச்சு தாய், நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டார். நான் அவரிடம் அந்த எஸ்எம்எஸ் குறித்தும் வாடிக்கையாளர் சேவை மையத்தில் பேசியது குறித்தும் கூறினேன். ஐபேட் தேடல் வரலாறு பற்றி நான் சொல்லவில்லை, அது குடும்ப விஷயம் என்பதால். ஆனால் என் சந்தேகங்களை அவரிடம் தெளிவாக கூறிவிட்டேன். விக்ரம்ஜி உடனடியாக தனது கணினியை ஆன் செய்து என் கணக்கின் விவரங்களை பார்க்கத் தொடங்கினார். திரையில் தகவல்களை படிக்க படிக்க அவர் நெற்றியில் சுருக்கங்கள் அதிகரித்தன. அவர் முகம் மிகவும் தீவிரமானது. தாய் என்று கணினி திரையிலிருந்து என் பக்கம் பார்த்தார். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தெரிந்தது. நேத்து ராத்திரியே நீங்க நெட் பேங்கிங்க பிளாக் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா விஷயம் அதோட முடியல. என் நெஞ்சு படபடவென்று அடித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டேன். விக்ரம்ஜி ஒரு காகிதத்தில் எதையோ குறித்து காட்டி, முந்தா நாள்தான் உங்க கணக்குல யூபிஐ லிமிட்டை உயர்த்துவதற்கான கோரிக்கை வந்திருக்கு. அப்புறம் நேத்து மதியம் நீங்க உங்க மகனோட வீட்ல இருந்தப்போ யாரோ உங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாரிசுதாரரை நாமினி மாற்றுவதற்காக ஆன்லைன் ஃபார்ம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஃபார்ம் உங்க ஆதார் ரிடாக்டட் இ-KYC மூலமா சரிபார்க்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்றார். அவர்களுக்கு போனுக்கு வரும் ஓடிபி கிடைத்திருந்தால் உங்கள் வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்கள் கையை விட்டு போயிருக்கும். என் ரத்தம் உறைந்து போனது. அதாவது நேஹா என்னை வாசலில் வைத்து அவமானப்படுத்திக் கொண்டிருந்தபோது, என்னை 5 பேருக்குச் சமமான தலைவலி என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது, ரோஹன் என்னிடம் கண்கள் படாமல் பேசிக் கொண்டிருந்தபோது, அந்த நேரத்தில்தான் அவர்கள் என் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். என் போன் அவர்கள் வசமிருக்க வேண்டும், அவர்கள் ஓடிபியை திருட வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். என் சொந்த மகனே என்னை வீட்டிலிருந்து மட்டும் வெளியேற்றவில்லை, என்னை என் வாழ்க்கையிலிருந்தே வெளியேற்ற ஒரு அமைதியான மற்றும் ஆழமான சதித்திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தான். தாய், நீங்கள் உடனடியாக சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விக்ரம்ஜி மிகவும் தீவிரமாகவும் எச்சரிக்கை கலந்த குரலிலும் கூறினார். முதலில் உங்கள் யூபிஐயை உடனடியாக முடக்குங்கள். நீங்கள் பயன்படுத்தும் போன்பே, கூகுள் பே அனைத்தையும் டி-லிங்க் செய்யுங்கள். உங்கள் டெபிட் கார்டையும் நாங்கள் இப்போதே பிளாக் செய்துவிடுகிறோம். உங்கள் சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேட் கணக்குகளின் அணுகலையும் நாங்கள் முடக்குகிறோம். இதனால் நீங்கள் வங்கிக்கு நேரில் வராமல் எந்த பெரிய பரிவர்த்தனையும் நடக்காது. விக்ரம்ஜி எனக்கு சொன்ன அந்த உண்மை என்னை உள்ளுக்குள் உலுக்கிவிட்டது. தாய், இப்போதெல்லாம் அதிகப்படியான நிதி மோசடிகளை வெளிநபர்கள் செய்வதில்லை, வீட்டில் இருப்பவர்களே செய்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் பான் கார்டு, ஆதார் ரிடாக்டட் கார்டு மற்றும் வங்கி விவரங்கள் எளிதாக கிடைத்துவிடுகின்றன. அவர்களால் உங்கள் போனை அணுக முடியும். இனி நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. உங்கள் போனை எப்போதும் உங்களுடனேயே வைத்திருங்கள். அதில் ஒரு கடினமான கடவுச்சொல்லை பாஸ்வேர்ட் வையுங்கள். எந்த லிங்க் வந்தாலும் எந்த மெசேஜ் வந்தாலும் மறந்தும் கூட அதை கிளிக் செய்துவிடாதீர்கள். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சொன்னார். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போதைக்கு வீட்டிற்குச் செல்லாதீர்கள். நீங்கள் சொன்னது போல ரோஹன் வீட்டிற்கு வரப்போகிறான் என்றால் அந்த ஆவணங்கள் அவன் கையில் கிடைக்கக்கூடாது. எல்லா ஆதாரங்களையும் பாதுகாப்பாக வையுங்கள். வந்த மெசேஜ்களை ஸ்கிரீன்ஷாட் எடுங்கள், ஐபேட் ஹிஸ்டரியை வீடியோ எடுங்கள். இந்த சண்டை இப்போது வெறும் உணர்ச்சிகள் சார்ந்தது மட்டுமல்ல தாய், இது சட்டப்பூர்வமான மற்றும் பொருளாதார ரீதியான போர். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். வங்கியின் அந்த குளிர்ந்த ஏசி அறையில் அமர்ந்திருந்தாலும் எனக்கு வியர்த்து கொண்டிருந்தது. என் சொந்த மகனே எனக்கு எதிராக ஒரு அமைதியான யுத்தத்தை தொடங்கிவிட்டான். என்னை சாலைக்கு கொண்டுவர அவன் தயாராகிக் கொண்டிருந்தான். என் கணவரும் நானும் ஒவ்வொரு செங்கல்லாக அடுக்கி உருவாக்கிய அந்தச் சொத்தை அவன் ஒரே நொடியில் டிஜிட்டல் முறையில் பறித்துக்கொள்ள விரும்பினான். இது கத்தி அல்லது துப்பாக்கியால் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. இது ஒரு வெள்ளை உடை அணிந்த உளவியல் மற்றும் பொருளாதார தாக்குதல். அந்த இனிமையான வார்த்தைகள் மற்றும் அம்மா அப்பா என்ற நவீன உறவுகளுக்கு பின்னால் மறைந்திருந்த அருவருப்பான உண்மை அது. எந்த ஒரு தாயும் இதை பார்க்க விரும்ப மாட்டாள். விக்ரம், நான் எல்லாவற்றையும் பிளாக் செய்துவிட்டால் அவனுக்கு நான் சந்தேகப்படுகிறேன் என்பது தெரிந்துவிடும் என்று என் குரலை சீர்செய்து கொண்டு கூறினேன். அடுத்த வாரம் நான் அறுவை சிகிச்சைக்குச் செல்ல வேண்டும். அவர் மருத்துவமனையில் ஏதேனும் காகிதங்களில் என்னை தந்திரமாக கையெழுத்து வாங்கினால் என்ன செய்வது? விக்ரம்ஜி தனது பேனாவை மேஜையில் வைத்துவிட்டு மிகவும் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொன்னார். தாய், நீங்கள் இதைத்தான் தடுக்க வேண்டும். உங்கள் கணக்கில் ஒரு எச்சரிக்கை அலர்ட் ஏற்பாட்டை செய்கிறோம். உங்கள் நேரடி சரிபார்ப்பு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இல்லாமல் எந்த பெரிய மாற்றமும் நடக்காது. ஆனால் நீங்கள் ஒரு நாடகம் ஆட வேண்டும். நீங்கள் இன்னும் அதே அப்பாவித்தனமான தொழில்நுட்ப அறிவு இல்லாத எதுவுமே தெரியாத தாய் என்று அவரிடம் காட்டிக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும், ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் பேச வேண்டும். நான் தலையசைத்தேன். ஆம், நான் இதைத்தான் செய்ய வேண்டும். நான் அமைதியாக இருக்க வேண்டும். என் கண்ணீரை என் பலமாக மாற்ற வேண்டும். என் மனதில் மீண்டும் நேஹாவின் வார்த்தைகள் ஒலித்தன. இது ஹோட்டல் அல்ல. நீங்கள் 5 பேருக்கு சமமான தலைவலி. சரி நேஹா, சரி ரோஹன். நான் ஒரு தலைவலி என்றால் இனி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தீர்க்க முடியாத ஒரு தலைவலியாக நான் மாறுவேன். என் தாயன்பை என் பலவீனம் என்று நினைத்தீர்கள். இனி என் தாயன்பின் சாம்பலிலிருந்து எழுந்த ஒரு பெண்ணை நீங்கள் காண்பீர்கள். அவள் தன் சுயமரியாதை மற்றும் உரிமைகளுக்காக எந்த எல்லைக்கும் செல்வாள். நான் வங்கிப் படிவங்களில் கையெழுத்திட்டேன். என் கார்டுகளை பிளாக் செய்தேன். என் விருப்பமின்றி ₹1 கூட நகராதபடி என் கணக்கை பாதுகாப்பான நிலைக்கு மாற்றினேன். விக்ரம் ஜி எனக்கு பெரிதும் உதவினார். என் கணவரை மதித்ததற்காக மட்டுமே என்னை பார்த்த ஒரு அந்நியர் இன்று என் சொந்த மகனை விட என்மேல் அக்கறை காட்டுகிறார். உலகம் எவ்வளவு விசித்திரமானது! உறவுகள் டிஜிட்டல் ஓடிபி போல ஆகிவிட்டன. நொடியில் உருவாகின்றன, நொடியில் காலாவதியாகின்றன. அந்நியர்கள் சில நேரங்களில் வாழ்நாள் முழுமைக்குமான ஆதரவாக மாறுகிறார்கள். வங்கியிலிருந்து வெளியே வரும்போது என் போனை சரிபார்த்தேன். ரோஹனிடமிருந்து மற்றொரு மெசேஜ் இருந்தது. அம்மா, நான் மாலை 5 மணிக்கு வருகிறேன். அந்த பேப்பர்களை தேடி வையுங்கள். நான் போனை என் பையின் ஆழத்தில் போட்டேன். சூரியன் தலைக்கு மேல் இருந்தது. புனேவின் வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் எனக்குள் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி இருந்தது. ஒரு திட்டம் உருவாகிக் கொண்டிருந்தது. நான் ஒரு ரிக்ஷாவை நிறுத்தினேன். நான் இப்போது நேரடியாக வீட்டிற்குச் செல்ல வேண்டியதில்லை. வீட்டிற்குச் செல்லும் முன் நான் இன்னொரு இடத்திற்குச் செல்ல வேண்டும். என் கணவரின் பழைய நண்பர் மற்றும் எங்கள் குடும்ப வழக்கறிஞர் வர்மாஜியை சந்திக்க வேண்டும். இது இனி ஒரு தாயின் வருத்தம் அல்ல. இது சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் தனது பாரம்பரியத்தை காக்க எடுக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை. என் போர் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. வர்மாஜியின் அலுவலகம் கோத்ரூட்டின் பழைய அமைதியான வீதி ஒன்றில் இருந்தது. என் கணவர் பல மணி நேரம் அமர்ந்து சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சட்ட நுணுக்கங்களை தீர்த்த இடம் அது. வர்மாஜி எங்கள் வழக்கறிஞர் மட்டுமல்ல, என் கணவரின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். நான் அவரது அறைக்குள் நுழைந்தபோது அவர் தனது பழைய மரமேஜையில் இருந்த கோப்புகளின் குவியலுக்குப் பின்னால் அமர்ந்திருந்தார். அரே சாவித்ரி பாபி, வாருங்கள், உட்காருங்கள். வருவதற்கு முன் ஏன் ஃபோன் செய்யவில்லை? உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? ரோஹன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டனர். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் இதயத்தில் ஒரு சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. நான் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு அவர்களுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். என் கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் என் முகத்தில் இருந்த கடுமையைக் கண்டு ஏதோ மிக மோசமான விஷயம் நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அனைத்தையும் நான் அவர்களிடம் கூறினேன். அந்த பயங்கரமான மருத்துவ அறிக்கை, பானேர் வீட்டில் நேஹாவின் கசப்பான நடத்தை, ரோஹனின் மௌன சம்மதம் மற்றும் வங்கியில் விக்ரம்ஜி சொன்ன அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என அனைத்தையும் விவரித்தேன். வர்மாஜி தன் கண்ணாடியை கழற்றி மேஜையில் வைத்தார். அவர் முகத்தில் இருந்த கோடுகள் ஆழமாகின. அவர் ஏதோ ஆழ்ந்த கவலையில் மூழ்கினார். அறையில் அந்த மின்விசிறியின் பழைய சத்தம் மட்டுமே கேட்டது. பாபி என்று அவர் மிகவும் கனத்த குரலில் பேசத் தொடங்கினார். இதை சொல்ல எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இன்று நம் சமூகத்தில் இது மிகவும் பொதுவான மற்றும் அருவருப்பான உண்மையாகிவிட்டது. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் சொத்துக்களை தங்கள் பிறப்புரிமையாக கருதுகிறார்கள். பெற்றோர்கள் பலவீனமாகவோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ இருப்பதாக உணரும்போது அவர்கள் சட்டப்பூர்வமான மற்றும் தொழில்நுட்ப வழிகளில் அனைத்தையும் தங்கள் பெயருக்கு மாற்ற சதி செய்கிறார்கள். முதியவர்களுக்கு டிஜிட்டல் உலகம் எப்படி கஷ்டங்களை கொடுக்கிறது என்று அவர் எனக்கு விளக்கினார். ரோஹனும் நேஹாவும் யூபிஐ மற்றும் ஆதார் ரிடாக்டட் கார்டு மூலம் செய்ய முயன்றது வெறும் ஆரம்பம்தான் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு உங்கள் வங்கியிருப்பு மீது மட்டுமல்ல, கோத்ரூட் வீடு மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் மீதும் கண் இருக்கிறது என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் அறுவை சிகிச்சைக்குச் செல்லும் முன்னரோ அல்லது மயக்கத்தில் இருக்கும்போதோ உங்களை ஏமாற்றி ஒரு பொது அதிகார ஆவணத்தில், ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி அல்லது தானப்பத்திரத்தில் கிஃப்ட் டீட் கையொப்பம் வாங்கினால் நீங்கள் முற்றிலும் வீதிக்கு வந்துவிடுவீர்கள். பவர் ஆஃப் அட்டர்னி என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஆயுதம். அதன் மூலம் உங்கள் விருப்பமின்றி அவர்கள் உங்கள் சொத்து எதையும் விற்க முடியும், வங்கி கணக்குகளை காலி செய்ய முடியும், ஏன் நிறுவனத்தின் போர்டிலிருந்தே உங்களை நீக்க முடியும். இதை கேட்டதும் என் ஆன்மா நடுங்கிப் போனது. சட்ட ஆவணங்கள் வெறும் வெளி எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள மட்டுமே என்று நான் நினைத்திருந்தேன். என் சொந்த வயிற்றில் பிறந்த எதிரிக்கு எதிராக சட்ட பாதுகாப்பு தேவைப்படுமென்று நான் என்னவென்று அறிவேன்? நான் என்ன செய்ய வேண்டும் வர்மாஜி?
என்று கேட்டேன். என் குரலில் இப்போது ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. ரோஹன் இன்று மாலை 5 மணிக்கு வீட்டிற்கு வருகிறான். தன் சிஏவிடம் எஃப்சியை காட்ட சில பழைய ஆவணங்கள் வேண்டும் என்று கேட்கிறான். வர்மாஜி உடனடியாக நாற்காலியில் முன்னோக்கி குனிந்தார். அவன் சிஏவிடம் காட்ட வரவில்லை. அவன் ஏதோ ஒரு காகிதத்தை தேடி வருகிறான், அல்லது அவன் பிறகு மருத்துவமனை ஆவணங்களுக்கு இடையே வைத்து உங்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக ஒரு போலி ஆவணத்தை உங்கள் வீட்டில் மறைக்க வருகிறான். நீங்கள் வீட்டிற்குச் சென்று அந்த பழைய ஐபேட் மிக நுணுக்கமாக சோதிக்க வேண்டும். அவன் ஏதேனும் திட்டமிட்டிருந்தால் அதன் ஏதோ ஒரு வரைவு, டிராஃப்ட் அல்லது டிஜிட்டல் ஆதாரம் அந்த ஐபேடில் கண்டிப்பாக இருக்கும். எந்த டிஜிட்டல் தடயமும் முழுமையாக அழிந்துவிடாது. இந்த ஆதாரத்தை நீங்கள் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அது இல்லாமல் அவன் மீது நம்மால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்பது அவனுக்குச் சிறிதும் தெரியக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட, இயலாத, பயந்த தாயாகவே நாடகமாட வேண்டும். வர்மாஜியின் அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது மதியம் நள்ளிரவு 2 மணி. என்னிடம் 3 மணி நேரம் இருந்தது. நான் உடனடியாக ரிக்ஷா பிடித்து வீட்டிற்குச் சென்றேன். கதவை பூட்டிக்கொண்டு ரோஹனின் பழைய அறைக்குச் சென்றேன். ஐபேடை ஆன் செய்தேன். என் விரல்கள் திரையில் வேகமாக இயங்கின. விக்ரம்ஜியின் ஆலோசனையை நினைவு கூர்ந்து முதலில் ஐபேடின் வைஃபை ஆஃப் செய்தேன். அப்போதுதான் ரோஹன் தனது போன் மூலம் அதை தொலைதூரத்திலிருந்து கண்காணிக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. நான் சபாரி பிரவுசரின் ஹிஸ்டரியை ஏற்கனவே பார்த்திருந்தேன். ஆனால் உண்மையான ஆதாரம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஏதோ ஒரு கோப்பாக இருக்கலாம் என்று வர்மாஜி சொல்லியிருந்தார். நான் ஃபைல்ஸ் ஃபோல்டரை திறந்தேன். அங்கு ஒன்றும் இல்லை. ரீசெண்ட் ஆப்ஷனை பார்த்தேன். அங்கேயும் பழைய பாடல்களைத் தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு நிமிடம் நானும் என் வழக்கறிஞரும் தவறாக நினைக்கிறோமோ என்று தோன்றியது. என் மகன் இவ்வளவு கீழ்த்தரமாக மாறியிருக்க மாட்டான் என்று எண்ணினேன். ஆனால் அப்போதுதான் என் பார்வை ஐபேடின் நோட்ஸ் ஆஃப் மீது விழுந்தது. நான் நோட்ஸ் ஆப்பை திறந்ததும் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. மிக மேலே மருத்துவமனை ஆவணங்கள் மற்றும் பத்திரம், ஹாஸ்பிட்டல் பேப்பர்வொர்க் அண்ட் டீட் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு நோட் இருந்தது. அது 2 நாட்களுக்கு முன்புதான் உருவாக்கப்பட்டிருந்தது. நடுங்கும் கைகளுடன் அதை கிளிக் செய்தேன். அதில் ஒரு பிடிஎஃப் கோப்பு இணைக்கப்பட்டிருந்தது. நான் கோப்பை திறந்தேன். என் கண் முன்னே இருந்த வார்த்தைகள் என் உலகத்தை என்றென்றும் இருளில் தள்ளின. அது ஒரு பொது அதிகார ஆவணத்தின் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி வரைவு டிராஃப்ட் ஆகும். அதில் நான் சாவித்ரி சர்மா, எனது மோசமான உடல்நிலை மற்றும் மனநிலை காரணமாக எனது அனைத்து அசையும் மற்றும் அசையாச் சொத்துக்கள், வங்கிக் கணக்குகள் மற்றும் சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் அனைத்து வணிக முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தையும் என் மகன் ரோஹன் சர்மாவிடம் ஒப்படைக்கிறேன் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் விஷயம் அங்கு முடியவில்லை. அதற்கு சரியாக கீழே மற்றொரு இணைப்பு இருந்தது. தானப்பத்திரம், கிஃப்ட் டீட். அந்த ஆவணத்தின்படி நான் மனப்பூர்வமாக எனது கோத்ரூட் வீட்டை என் மருமகள் நேஹா சர்மாவின் பெயருக்கு மாற்றிக் கொடுக்கிறேன். என் கையிலிருந்து ஐபேட் நழுவி படுக்கையின் மீது விழுந்தது. யாரோ என் நெஞ்சில் ஒரு கூர்மையான கத்தியை சொருகி அதை மெதுவாக சுழற்றுவது போல உணர்ந்தேன். என் சொந்த மகன், நான் என் கைகளாலேயே ஊட்டி வளர்த்த அந்த ரோஹன், என் கணவரை எதிர்த்து போராடி அவனை வெளிநாட்டில் பொறியியல் படிக்க அனுப்பிய அதே ரோஹன், என் மரணத்திற்காக கூட காத்திருக்க முடியவில்லை. அவனும் அவனது மனைவியும் என்னை தின்று தீர்க்கும் அந்த நோயையும் என் பலவீனத்தையும் பயன்படுத்தி சதி செய்தார்கள். அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். அறுவை சிகிச்சையின் போது நான் மயக்க நிலையில் இருக்கும்போது எனக்கு சரியாக தெரியாத அந்த நேரத்தில் மருத்துவமனையின் முக்கியமான படிவங்களுக்கு இடையே இந்த ஆவணங்களையும் வைத்து என் கையெழுத்தை பெற்றுவிடுவார்கள். ஒருமுறை நான் கையெழுத்திட்டுவிட்டால் என் சொந்த வீட்டிலேயே நான் ஆதரவற்றவளாகி விடுவேன். அவர்கள் என்னை சன்செட் கார்டன் போன்ற ஏதோ ஒரு மலிவான முதியோர் இல்லத்தில் அழுக விட்டு விடுவார்கள். அங்கு என்னை பார்க்க யாரும் வரமாட்டார்கள். நான் அங்கேயே தரையில் அமர்ந்து விட்டேன். என் மூச்சு வேகமாக ஓடியது. எனக்கு தலை சுற்றியது. அறையின் சுவர்கள் என்னை விழுங்க வருவது போல இருந்தது. தொண்டையில் ஒரு விசித்திரமான வறட்சி. நான் தடுமாறி எழுந்து சென்று சமையலறையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தேன். தண்ணீர் தொண்டையை தொட்டதும் என் உணர்வு திரும்பியது. கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் தலைமுடி கலைந்து இருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள். ஆனால் அந்த கண்களில் இனி தாயன்பு இல்லை. அங்கு வெறும் குளிர்ந்த பயமற்ற பார்வை மட்டுமே இருந்தது. குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவிவிட்டு ஒரு நீண்ட மூச்சை எடுத்தேன். இப்போது பலவீனமாக இருக்க வேண்டிய நேரமல்ல. இப்போது அழவேண்டிய நேரமல்ல. இது என்னையும் என் சுயமரியாதையையும் காத்துக்கொள்ள வேண்டிய நேரம்.
உடனடியாக என் போனை எடுத்தேன். முதலில் ஐபேட் திரையிலிருந்த அந்த 2 ஆவணங்களையும் புகைப்படம் எடுத்தேன். பிறகு போன் வீடியோ கேமராவை ஆன் செய்து ஐபேட் திரையை ஸ்க்ரோல் செய்து கொண்டே முழு வீடியோவையும் எடுத்தேன். அப்போதுதான் இவை போலியானவை அல்லது போட்டோஷாப் செய்யப்பட்டவை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த வீடியோவையும் புகைப்படங்களையும் உடனடியாக எனது பாதுகாப்பான ரகசியமான கூகுள் டிரைவ் கணக்கில் பதிவேற்றினேன். அதன் கடவுச்சொல் எனக்கும் என் கணவருக்கும் மட்டுமே தெரியும். ஆனால் நான் டிஜிட்டல் பாதுகாப்பை மட்டும் நம்பியிருக்க முடியாது. என் பீரோவிலிருந்து ஒரு புதிய பென்டிரைவை எடுத்தேன். அதை நான் எப்போதும் பயன்படுத்தியதில்லை. அதில் அந்த தரவுகள் அனைத்தையும் நகல் எடுத்தேன். அந்த பென்டிரைவை நான் எப்போதும் அணியாத பழைய புடவைகளுக்கு இடையே மறைத்து வைத்தேன். அதன் பிறகு என் டிஜிட்டல் பாதுகாப்பிற்கான 2வது மற்றும் மிக முக்கியமான நடவடிக்கையை எடுத்தேன். என் போன் ஹேக் செய்யப்படலாம் அல்லது அவர்கள் என் ஓடிபியை திருடலாம் என்று விக்ரம்ஜி சொன்னது நினைவுக்கு வந்தது. என்னிடம் என் கணவரின் பழைய கீபேட் கொண்ட அடிப்படை போன், டம் போன் ஒன்று இருந்தது. அதில் இணையம் இயங்காது. எனது அனைத்து வங்கிக் கணக்குகளிலும் ஆதார் ரிடாக்டட் கார்டுடன் இணைக்கப்பட்டிருந்த எனது சிம் கார்டை ஸ்மார்ட் போனிலிருந்து அந்த சிம் கார்டை எடுத்து அந்த பழைய கீபேட் போனில் போட்டேன். இப்போது ரோஹனோ அல்லது நேஹாவோ என் ஸ்மார்ட் போனை தொட்டாலோ அல்லது அதில் ஏதேனும் உளவு மென்பொருளை ஸ்பை ஆப் நிறுவினாலோ என் வங்கியின் ஓடிபி அவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. எனது ஸ்மார்ட் போனில் நான் சில மாதங்களுக்கு முன்பு வாங்கிய எந்த வங்கியுடனும் இணைக்கப்படாத ஒரு புதிய சிம் கார்டை போட்டேன். எனது அனைத்து சமூக ஊடக மற்றும் மின்னஞ்சல் கணக்குகளின் கடவுச்சொற்களையும் மாற்றினேன். அவர்களுக்கு எனது எந்த தகவலும் கிடைக்கக்கூடிய அனைத்து இடங்களிலிருந்தும் வெளியேறினேன். லாக் அவுட். நான் எனது வீட்டில் ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டிருந்தேன். என் மகன் ஒருபோதும் ஊடுருவ முடியாத ஒரு உளவியல் மற்றும் டிஜிட்டல் சுவரை எழுப்பிக் கொண்டிருந்தேன். நான் இதையெல்லாம் செய்து முடித்தபோது கடிகாரம் மாலை அதிகாலை 4 மணியை காட்டியது. ரோஹன் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே இருந்தது. அந்த ஐபேடை அது இருந்த அதே நிலையில் வைத்தேன். வீட்டின் பொருட்களை சற்று கலைத்து போட்டேன். எனது சில மருத்துவ அறிக்கைகளை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆதரவற்ற தாயின் முகத்தில் இருக்க வேண்டிய சோர்வையும் வலியையும் என் முகத்தில் அணிந்து கொண்டேன். நான் வரவேற்பறையிலிருந்த சோபாவில் படுத்துக்கொண்டு முதுகு வலிக்கிறது என்று பாசாங்கு செய்து கண்களை மூடிக்கொண்டேன். ஆனால் என் மனதில் ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அடுத்த சில நாட்களில் நான் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு அடியையும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன். ரோஹன் வருவான். அவன் என்னிடம் அன்பாக நடிப்பான். வீட்டிற்குள் ஏதோ ஆவணங்களை தேடுவது போல நடிப்பான். ஒருவேளை அந்த விஷத்தன்மையுள்ள ஆவணத்தை இந்த வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் மறைத்து வைத்துவிட்டு சரியான நேரம் வரும்போது அதை பயன்படுத்த திட்டமிடுவான். அவன் அதை செய்ய நான் அனுமதிக்க வேண்டும். அவன் வெற்றி பெறுவதாக அவனை நம்ப வைக்க வேண்டும். அவனது சதித்திட்டம் கைகூடுவதாக அவனுக்கு உணர்த்த வேண்டும். ஏனென்றால் எதிரிதான் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்கும்போதுதான் அவன் மிகப்பெரிய தவறை செய்கிறான். சரியாக காலை 5 மணிக்கு கதவு மணி ஒலித்தது. கதவுக்குப் பின்னால் இருப்பது என் மகன் அல்ல, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துரோகி என்பதை நான் அறிவேன். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். என் கண்களில் சிறிது இயலாமையை கொண்டு வந்தேன். மெதுவாக தள்ளாடும் காலடிகளுடன் கதவை திறக்கச் சென்றேன். நாடகம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. அந்த நாடகத்தின் உண்மையான சூத்திரதாரி இப்போது நான் மட்டுமே. நான் கதவை திறந்தேன். முன்னால் ரோஹன் நின்றிருந்தான். அவன் கையில் விலையுயர்ந்த ஆப்பிள் பழக்கூடை இருந்தது. ஒருவேளை தன் குற்ற உணர்வை மறைக்கவோ அல்லது என் கண்களில் மண்ணைத் தூவவோ அவன் பயன்படுத்திய மலிவான வழி அது. எப்படி இருக்கீங்க அம்மா என்று உள்ளே வந்தபடி கேட்டான். அவன் குரலிலிருந்த அந்த போலி அக்கறை இப்போது என் காதுகளில் கண்ணாடி துண்டுகளாக குத்திக் கொண்டிருந்தது. ஒன்றுமில்லை, முதுகுவலி தாங்க முடியவில்லை மகனே என்று சோபாவில் மீண்டும் படுத்துக்கொண்டு முனகினேன். என் நடிப்பு எவ்வளவு உண்மையாக இருந்தது என்றால் யாராவது ஏமாந்து விடுவார்கள். மேஜையில் சிதறிக் கிடந்த எனது மருத்துவ அறிக்கைகளைப் பார்த்தான் ரோஹன். அம்மா, டாடிக்குச் சொந்தமான சில பழைய பைல்கள் வேண்டும் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் ஓய்வெடுங்கள், நானே உங்கள் பீரோவில் தேடிக்கொள்கிறேன் என்றான். அவன் செல்வதை நான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன். என் நெஞ்சில் இதயத்துடிப்பு அதிகரித்தது. ஆனால் நான் கண்களை மூடிக்கொண்டு என் மூச்சை கட்டுக்குள் வைத்திருந்தேன். 15 நிமிடங்களுக்குப் பிறகு அவன் வெளியே வந்தான். அவன் கையில் ஒரு பழைய பைல் இருந்தது. ஆனால் அவன் பீரோவில் எந்த பைலையும் தேடப்போகவில்லை என்பது எனக்கு தெரியும். அவன் உண்மையில் அந்த நச்சுத்தன்மை கொண்ட பவர் ஆஃப் அட்டர்னி மற்றும் தானப்பத்திர ஆவணங்களை எனது பழைய மருத்துவ கோப்புகளுக்கு இடையே ஒளித்து வைக்கவே சென்றான். அப்போதுதான் நான் மருத்துவமனையில் இருக்கும்போது அதை அவன் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். அம்மா, உங்களுக்கு ஞாபக மறதியும் கொஞ்சம் வர ஆரம்பித்துவிட்டது இல்லையா
என்று திடீரென என் அருகில் வந்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் கூறினான். இது ஒரு திட்டமிட்ட உளவியல் தந்திரம். நேற்று நான் ஃபோன் செய்தபோது நீங்கள் எத்தனை விஷயங்களை மறந்துவிட்டீர்கள். உங்கள் பின்கோட் கூட உங்களுக்கு சரியாக நினைவில் இல்லை. அறுவை சிகிச்சைக்குப் பிறகு உங்கள் மூளைக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. பிசினஸ், வங்கி மற்றும் சொத்து தொடர்பான கவலைகள் அனைத்தையும் என்னிடம் முழுமையாக விட்டுவிடுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் புரியவும் புரியாது. இப்போது எல்லாம் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்றான். எனக்கு உள்ளுக்குள் குமட்டிக் கொண்டு வந்தது. என் சொந்த இரத்தமே என்னை பைத்தியம் மற்றும் ஆதரவற்றவள் என்று நிரூபிக்க முழு ஸ்கிரிப்டையும் தயார் செய்திருந்தது. ஆனால் வெளியில் ஒரு சோர்வான இயலாத தாயைப் போல மெதுவாக தலையசைத்தேன். ஆம் மகனே, ஒருவேளை நீ சொல்வது சரிதான். வயதாகிவிட்டது அல்லவா? என் இந்த ஆம் அவனது முகத்தில் ஒரு வெற்றியின் அகங்கார பிரகாசத்தை கொண்டு வந்தது. அதை பார்க்கவே நான் இந்த முழு நாடகத்தையும் நடத்தினேன். அவன் தனது தாய் தன் வலையில் முழுமையாக சிக்கிக் கொண்டாள் என்றும் இனி அவன் நினைப்பதுதான் நடக்கும் என்றும் நினைத்து கொண்டு சென்றுவிட்டான். 2 நாட்களுக்குப் பிறகு அறுவை சிகிச்சை நாள் வந்தது. புதன்கிழமை காலை என்னுடன் மருத்துவமனைக்கு வர எந்த மகனோ மருமகளோ இல்லை. என் பக்கத்து வீட்டுக்காரி மற்றும் சொசைட்டியில் உள்ள என் பழைய தோழி சுலோசனா தாய் என்னுடன் சஹ்யாத்ரி மருத்துவமனைக்கு வந்தார். இந்த யுத்தத்தில் எனக்குச் சாட்சிகளும் நம்பிக்கையான கூட்டாளிகளும் தேவை என்பதால் சுலோசனா தாயிடம் உண்மையை மறைக்காமல் சொல்லிவிட்டேன். மருத்துவமனையின் அந்தக் குளிர்ந்த அறையில் படுத்திருந்து செவிலியர்கள் என்னை அறுவை சிகிச்சைக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தபோது என் வழக்கறிஞர் வர்மாஜிக்கும் வங்கி மேலாளர் விக்ரம்ஜிக்கும் ஒரு கடைசி மெசேஜ் அனுப்பினேன். திட்டத்தின்படி தயாராக இருங்கள். அறுவை சிகிச்சை சுமார் 6 மணி நேரம் நீடித்தது. எனக்கு நினைவு திரும்பியபோது நான் ஐசியூவில் இருந்தேன். என் உடல் முழுவதும் வலியால் துடித்தது. முதுகெலும்பில் யாரோ நெருப்பை வைத்தது போல இருந்தது. சுற்றிலும் இயந்திரங்களின் பீப் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் என் மூளை முன்பை விட தெளிவாகவும் எச்சரிக்கையுடனும் இருந்தது. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருந்தது. இந்த புதிய வாழ்க்கையில் பழைய பலவீனமான எதற்கும் சமரசம் செய்து கொள்ளும் சாவித்ரிக்கு இடமில்லை. அறுவை சிகிச்சைக்கு 2 நாட்களுக்குப் பிறகு நான் ஒரு தனி அறைக்கு பிரைவேட் ரூம் மாற்றப்பட்டேன். அப்போதுதான் ரோஹனும் நேகாவும் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் முகத்தில் போலியான அக்கறை மிகச்சரியாக பொருத்தப்பட்டிருந்தது. ஓ அம்மா, நீங்கள் எவ்வளவு பலவீனமாகத் தெரிகிறீர்கள் என்று நேஹா என் படுக்கைக்கு அருகில் வந்து கூறினாள். ஆனால் அவள் என்னை தொடக்கூட இல்லை. ஏதோ ஒரு தொற்றுநோய் இருப்பதைப் போல என்னிடமிருந்து பாதுகாப்பான தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் திட்டத்தின்படி சுலோசனா தாய் வேண்டுமென்றே அறையை விட்டு வெளியேறினார். இதனால் இவர்கள் இருவரும் தங்கள் அருவருப்பான விளையாட்டை விளையாட வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் அறையில் தனியாக இருந்தவுடன் ரோஹன் தனது லெதர் பையிலிருந்து சில காகிதங்களை எடுத்தான். இங்கே மருத்துவமனை பில் மிக அதிகமாக இருக்கிறது. மருத்துவ காப்பீட்டுத் தொகையை மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பெற உங்கள் கையொப்பம் சிலவற்றிற்கு தேவை. அது மட்டுமல்ல, சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் சில வழக்கமான ஒப்பந்தங்களும் வெண்டர் கான்ட்ராக்ட்ஸ் உள்ளன. நிறுவனத்தின் வேலை நிற்காமல் இருக்க அவற்றில் உங்கள் கையொப்பம் தேவை. எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள்தானே சொன்னீர்கள் என்று மிகத் தந்திரமாக அந்த காகிதங்களை என் பக்கம் நீட்டினான். நான் பாதி கண்களை திறந்து அந்த பக்கங்களை பார்த்தேன். மேல் பக்கம் மருத்துவமனை படிவம் போல இருந்தது. ஆனால் அதற்கு அடியில் அதே பொது அதிகார ஆவணம், ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி மற்றும் கோத்ரூட் வீட்டின் தானப்பத்திரம், கிஃப்ட் டீட் இருந்தன. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. என் சொந்த மகன் என் மயக்கத்தையும் நோயையும் பயன்படுத்தி என் சவப்பெட்டியை அலங்கரிக்கத் தயாராகிக் கொண்டிருந்தான். என் ரத்தம் கொதித்தது. ஆனால் என் குரலை முற்றிலும் நடுங்க வைத்து, மகனே, கண்ணாடி இல்லாமல் எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் கைகளிலும் கடும் வலி இருக்கிறது. 2 கைகளிலும் ஐவி கேனுலாஸ் இருப்பதால் என்னால் பேனாவை கூட பிடிக்க முடியவில்லை என்று கூறினேன். நான் சத்தமாக இருமி முகத்தில் வலியின் பாவனையைக் கொண்டு வந்தேன். ரோஹன் சற்று பதறினான். அம்மா, இங்கே கீழே மட்டும் கையொப்பம் போடுங்கள். காகிதத்தை நான் பிடித்துக்கொள்கிறேன். இதில் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் கண்களை மூடிக்கொண்டு மயக்கமடைவது போல நடித்தேன். டாக்டர், ரொம்ப வலிக்கிறது, எனக்கு தூக்கம் வருகிறது என்று முணுமுணுத்து என் தலையை தலையணையில் சாய்த்தேன். நேஹா எரிச்சலுடன் ரோஹனின் கையை பிடித்து இழுத்தாள். விடுங்கள், இப்போது நர்ஸ் வந்தால் தேவையில்லாத கூச்சல் ஏற்படும். நாளை கையொப்பம் வாங்கிக் கொள்ளலாம். அவள் எங்கும் ஓடிவிடப் போவதில்லையே, எழுந்ததும் வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள் மிக அலட்சியமாக அத்தனை காகிதங்களையும் என் பக்கவாட்டு மேஜை சைட் டேபிள் மீதே விட்டுவிட்டுச் சென்றார்கள். இது அவர்கள் வீடு என்று நினைத்து நாளை நிதானமாக வந்து கையெழுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள்.
ஆனால் அந்த அகங்காரத்தில் அவர்கள் விட்டுச் சென்ற அந்த காகிதங்கள் இனி அவர்களது மரண சாசனமாக மாறப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் அறையை விட்டு வெளியேறியதும் அவர்களின் காலடிச் சத்தம் மறைவதை கவனித்தேன். நான் கண்களைத் திறந்தேன். என் முகத்தில் இருந்த அந்த நோய்வாய்ப்பட்ட இயலாமை மறைந்துவிட்டது. உடனடியாக சுலோசனா தாயை உள்ளே அழைத்தேன். அவர் மேஜையிலிருந்து அந்த காகிதங்கள் அனைத்தையும் எடுத்தார். அவற்றை ஒரு சீல் வைக்கப்பட்ட உரையில் போட்டு நேரடியாக வர்மாஜியின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தேன். இப்போது என்னிடம் அந்த ஐபேடின் டிஜிட்டல் ஆதாரம் மட்டுமல்ல, என் மகனின் துரோகத்திற்கு பெரிய மற்றும் உறுதியான சாட்சியான அந்த அசல் ஆவணமும் என் வழக்கறிஞரின் லாக்கரில் பாதுகாப்பாக சென்றடைந்தது. இப்போது ரோஹன் சர்மா சட்டப்பூர்வமாக முழுமையாக என் வலையில் சிக்கிவிட்டான். மருத்துவமனையில் கழித்த அடுத்த 10 நாட்கள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவமாக இருந்தது. உடல் ரீதியான வலி மிக அதிகமாக இருந்தது. பிசியோதெரபியின் போது அலறல்கள் வந்தன. ஆனால் மனரீதியாக நான் என்னை இரும்பைப் போல வலுப்படுத்திக் கொண்டிருந்தேன். வங்கி மேலாளர் விக்ரம்ஜி மற்றும் வழக்கறிஞர் வர்மாஜியுடன் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பில் இருந்தேன். சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் HR தலைவர் மிஸ்டர் ஜோஷிக்கு நான் ஒரு ரகசிய உத்தரவை அனுப்பியிருந்தேன். எனக்கு ரோஹன் மற்றும் நேஹாவின் முழு நிதி விவரங்களும் தேவைப்பட்டது. அடுத்த நாளே மிஸ்டர் ஜோஷி எனக்கு ஒரு அறிக்கையை அனுப்பினார். அது அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. அவர்கள் இருவரும் கிரெடிட் கார்டு கடனில் மூழ்கியிருப்பது தெரியவந்தது. அவர்களின் 1 கோடி மதிப்பிலான பிளாட் கூட இன்னும் வங்கி அடமானத்தில்தான் உள்ளது. அதன் இஎம்ஐ பல மாதங்களாக தவறிப்போயுள்ளது. அவர்களின் அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, அந்த பெரிய கார், அந்த இத்தாலிய மார்பிள் எல்லாம் என் நிறுவனத்திலிருந்து கிடைத்த போனஸ் மற்றும் சம்பளத்தின் மூலம் மட்டுமே நிலைத்திருந்தது. என் நிறுவனத்தின் சம்பளம் இல்லை என்றால் அவர்கள் 3 மாதங்களிலேயே சாலைக்கு வந்திருப்பார்கள். அவர்கள் பணக்காரர்கள் அல்ல, என் தயவில் அவர்கள் பணக்காரர்களாக வாழ்வது போல நாடகமாடிக்கொண்டிருந்தார்கள். 12ஆம் நாள் எனக்கு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் கிடைத்தது. ரோஹன் என்னை அழைத்துச் செல்ல வந்தான். ஆனால் அவன் என்னை கோத்ரூட் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கு பதிலாக மிக விசித்திரமாக நடந்து கொண்டான். அம்மா, என்னுடன் பானேர் வாருங்கள். அங்கே உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். விருந்தினர் அறையை காலி செய்துவிட்டேன் என்றான். நான் மனதிற்குள் புன்னகைத்தேன். பானேர், அந்த வீட்டில்தான் எனக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டது. அங்கேதான் நான் 5 பேருக்கு சமமான தலைவலி என்று சொல்லப்பட்டேன். அவனது விளையாட்டு எனக்கு புரிந்துவிட்டது. அவனுக்கு என் உடல்நலத்தில் அக்கறை இல்லை. கோத்ரூட் சென்று நான் அந்த மறைந்து போன ஆவணங்களைப் பற்றி என் வழக்கறிஞரிடமோ அல்லது யாரிடமோ பேசிவிடுவேனோ என்று அவன் அஞ்சினான். என் கையெழுத்து கிடைக்கும் வரை அவன் என்னை சிறையில் வைத்திருப்பது போல தன் கண் முன்னே வைத்திருக்க விரும்பினான். இல்லை ரோஹன் என்று மிக அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கூறினேன். நான் கோத்ரூட்டிற்குத்தான் செல்வேன். அங்கு என் சூழலில் நான் சீக்கிரம் குணமடைவேன். சுலோசனா தாய் என்னை 24 மணி நேரமும் கவனித்துக் கொள்வார். என் இந்த உறுதியான வழக்கைக் கண்டு அவன் வேறு வழியின்றி சரணடைந்தான். என்னை என் பழைய வீட்டிலேயே விட்டுவிட்டுச் சென்றான். வீட்டிற்கு திரும்பியதும் நான் என் பால்கனியில் அமர்ந்திருந்தேன். என் கால்களில் இன்னும் பலவீனம் இருந்தது. நான் வாக்கர் உதவியுடன் தான் நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் முதுகெலும்பு இப்போது நேராக இருந்தது, உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும். என்னை யாரும் ஏமாற்றக்கூடிய அந்த பரிதாபகரமான விதவை நான் இல்லை. அடுத்த நாள் காலை நான் ரோஹனுக்கு ஃபோன் செய்தேன். என் குரலில் எந்த நோயோ பலவீனமோ நடுக்கமோ இல்லை. என் குரல் சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளருக்கு உரிய கம்பீரத்துடன் இருந்தது. ரோஹன், நாளை காலை சரியாக காலை 11 மணிக்கு சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் தலைமை அலுவலகத்திற்கு வா. உன் மனைவி நேஹாவையும் அழைத்து வா. ரோஹன் சற்றே வியப்பும் பதற்றமும் அடைந்தான். ஏன் அம்மா? உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? ஏன் ஆபீஸ் வர நினைக்கிறீர்கள்? அறுவை சிகிச்சைக்குப் பிறகு நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். சில முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டும் மகனே. அந்த வழக்கமான ஒப்பந்தங்களில் ருட்டீன் கான்ட்ராக்ட்ஸ் நான் கையெழுத்திட வேண்டும் என்றுதானே நீ விரும்பினாய். அதனால் நாளை ஆபீஸ் போர்டு ரூமிற்கு வா என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டேன். என் பீரோவைத் திறந்து அதிலிருந்த மிகச்சிறந்த ஸ்டார்ச் செய்யப்பட்ட பட்டுப்புடவையை எடுத்தேன். என் கணவர் நிறுவனத்தை தொடங்கிய நாளில் எனக்கு உடுத்திவிட்ட அதே புடவை அது. முகத்தில் லேசான மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் என்னை பார்த்தேன். என் தலைமுடி நரைத்திருந்தது, முகத்தில் சுருக்கங்கள் இருந்தன. ஆனால் என் கண்களில் எவரையும் சுட்டெரிக்கும் ஒரு பிரகாசம் இருந்தது. மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்த தன் சொந்த இரத்தத்தாலேயே துரோகத்தையும் அவமானத்தையும் சந்தித்த ஒரு பெண் நான். இனி என் சுயமரியாதையை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்த 2 அகங்காரமிக்க பொம்மைகளின் நூல்களை வெட்டி எறிய வேண்டிய ரிமோட் கண்ட்ரோல் இப்போது என் கையில் இருந்தது. நாளை என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல.
சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு ரூமில் நடக்கப் போவது ஒரு வழக்கமான கூட்டமல்ல, அது நீதி வழங்கப்பட போகும் இடம். வெறும் பாஸ் என்று மட்டும் கருதப்பட்ட ஒரு தாயின் நீதி அது. அந்த நீதியின் சத்தம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அடுத்த நாள் காலை புனேவின் வானம் தெளிவாக இருந்தது. சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் 10 மாடி பிரம்மாண்டமான அலுவலகத்திற்கு வெளியே என் டிரைவர் காரை நிறுத்தினார். இந்த கட்டிடம் எனக்கும் என் கணவருக்கும் சொந்தமான உழைப்பின் சாட்சி. என் பட்டுப்புடவையை சரிசெய்து ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு என் வாக்கர் உதவியுடன் காரிலிருந்து இறங்கினேன். என்னுடன் சுலோசனா தாயும் இருந்தார். நான் வரவேற்பு பகுதிக்குள் நுழைந்தபோது அங்கு அமைதி நிலவியது. வரவேற்பாளர் முதல் அங்கிருந்த பழைய ஊழியர்கள் வரை அனைவரும் என்னை பார்த்து திகைத்து நின்றனர். அவர்கள் என்னை எப்போதாவது பூஜைக்கோ அல்லது தீபாவளிக்கோ அலுவலகம் வரும் சர்மாஜியின் விதவையாகவே அறிந்திருந்தனர். ஆனால் இன்று என் நடையிலும் என் முகத்தில் இருந்த அதிகாரத்திலும் ஒரு தனி கம்பீரம் இருந்தது. நான் யாரை பார்த்து சிரிக்கவும் இல்லை, நடிக்கவும் இல்லை. நேராக லிஃப்டிற்கு சென்று மேல்தளத்திலுள்ள போர்டு ரூம் மற்றும் சேர்மனின் அறைக்கான பட்டனை அழுத்தினேன். போர்டு ரூமில் என் வழக்கறிஞர் வர்மாஜியும் HR தலைவர் ஜோஷியும் ஏற்கனவே இருந்தனர். மேஜையின் நடுவில் சுலோசனா தாய் மருத்துவமனையிலிருந்து வர்மாஜிக்கு அனுப்பி வைத்த அந்த சீல் வைக்கப்பட்ட உரை இருந்தது. அறையின் மூலையிலிருந்த என் கணவர் அமர்ந்திருந்த அந்த பெரிய உயரமான கனமான தோல் நாற்காலியை பார்த்தேன். கடந்த 5 ஆண்டுகளாக அந்த நாற்காலி காலியாக இருந்தது. ஏனெனில் ரோஹன் அப்போது வெறும் மேலாளராக மட்டுமே இருந்தான், நிர்வாக இயக்குனராக MD அல்ல. இன்று முதல் முறையாக நான் அந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தேன். அந்த நாற்காலியில் அமர்ந்ததும் என் கணவரின் முழு சக்தியும் அனுபவமும் எனக்குள் புகுந்துவிட்டது போல உணர்ந்தேன். என் உடலின் வலி எங்கோ மறைந்துவிட்டது. நான் இப்போது பலவீனமான தாய் அல்ல, பல கோடி மதிப்பிலான இந்த நிறுவனத்தின் சர்வாதிகாரி. சரியாக காலை 11 மணிக்கு போர்ட்ரூமின் கனமான கண்ணாடி கதவுகள் திறந்தன. ரோஹனும் நேஹாவும் உள்ளே வந்தனர். அவர்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான எரிச்சலும் அதீத தன்னம்பிக்கையும் இருந்தது. நான் ஏதோ சிறிய விற்பனையாளர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடத்தான் வந்திருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அறைக்குள் அவர்கள் நுழைந்ததும் அவர்களின் கால்கள் அங்கேயே உறைந்து போயின. என்னை அந்த தலைவர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் என் வலது மற்றும் இடதுபுறம் வழக்கறிஞரும் HR தலைவரும் இருப்பதை பார்த்ததும் அவர்கள் முகத்தின் நிறமே மாறியது. அம்மா, நீங்கள் ஏன் இந்த நாற்காலியில் என்று ரோஹன் தடுமாறிக்கொண்டே கேட்டான். அவன் கண்களால் அறையைச் சுற்றி கவனித்தான். நேஹா தனது பதற்றத்தை தனது பழக்கமான திமிரால் மறைக்க முயன்றாள். இது என்ன கேலி? நீங்கள் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக இங்கே வந்திருக்கிறீர்களா? இந்த வர்மா அங்கிளும் ஜோஷிஜியும் இங்கே என்ன செய்கிறார்கள்? ஏதாவது வழக்கமான காகிதங்களில் கையெழுத்திட வேண்டுமென்றால் நீங்கள் வீட்டிலேயே செய்திருக்கலாமே. எங்கள் நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் என்று எப்போதும் போல என்னை இழிவுபடுத்தும் குரலில் கேட்டாள். உட்காருங்கள் என்று மிகவும் குளிர்ந்த, நேரடியான மற்றும் கட்டளையிடும் குரலில் கூறினேன். என் குரல் எவ்வளவு கடுமையாக இருந்தது என்றால் நேஹாவின் உதடுகள் துடித்தன. இருவரும் அமைதியாக எனக்கு முன்னாலிருந்த நாற்காலியில் அமர்ந்தனர். அறையில் அந்த மெல்லிய சத்தத்தை தவிர வேறு எந்தச் சத்தமும் இல்லை. உங்கள் நேரம் வீணாவதாக நினைக்கிறீர்களா நேஹா என்று அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்துச் சொன்னேன். நான் பாம்புகளுக்கு பால் வார்த்து வளர்த்திருக்கிறேன் என்பதையும் அவை ஒரு நாள் என்னையே கடிக்கத் திட்டமிடுகின்றன என்பதையும் புரிந்துகொள்வதற்குள் என் வாழ்க்கையே வீணாகிவிட்டது. அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? என்ன பேசுகிறீர்கள் என்று ரோஹன் பதறிப்போய் சமாதானம் செய்ய முயன்றான். நான் வர்மாஜியை பார்த்து சைகை செய்தேன். வர்மாஜி அந்த சீல் வைக்கப்பட்ட உரையை திறந்து அதிலிருந்த மருத்துவமனை ஆவணங்களை எடுத்து ரோஹன் மற்றும் நேஹாவின் பக்கம் தள்ளினார். மருத்துவமனையில் எனக்கு IV லைன் போடப்பட்டு நான் வலியிலும் மயக்கத்திலும் இருந்தபோது நீங்கள் கையெழுத்து வாங்க விட்டுச் சென்ற காகிதங்கள் இவைதானே? இது என்ன ரோஹன் என்று கேட்டேன். ரோஹன் அந்த காகிதங்களை பார்த்தான். அவன் நெற்றியில் வியர்வை அரும்பியது. அம்மா, அது வெறும் மருத்துவமனை பில் மற்றும் வழக்கமான ஒப்பந்தங்கள் மட்டுமே என்று எச்சிலை விழுங்கிக் கொண்டே பொய் சொன்னான். வழக்கமான ஒப்பந்தங்களா என்று ஒரு கசப்பான சிரிப்புடன் கேட்டேன். சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் வழக்கமான ஒப்பந்தத்தில் நான் சாவித்ரி சர்மா எனது உடல்நிலை மற்றும் மனநிலை சரியில்லாததால் என் மகனுக்கு பொது அதிகார ஆவணத்தை ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி வழங்குகிறேன் என்று இப்போது எழுதப்படுகிறதா? மருத்துவமனை பில்லை கட்டுவதற்காக கோத்ரூட் வீட்டில் உள்ள எனது வீட்டை என் மருமகள் நேஹாவின் பெயருக்கு தானப்பத்திரமாக கிஃப்ட் டீட் எழுதி கொடுக்க வேண்டியது அவசியமா? நான் பவர் ஆஃப் அட்டர்னி மற்றும் தானப்பத்திரம் என்ற சொற்களை சொன்னவுடன் அறையில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது.
ரோஹனின் முகம் ரத்தம் வடிந்து வெள்ளை வெளேரென்று மாறியது. நேஹா ஒரு கல் சிலை போல உறைந்து போனாள். அவள் கண்கள் விரிந்தன. அவர்கள் இவ்வளவு அமைதியாகவும் தந்திரமாகவும் தீட்டிய அந்தச் சதி படிக்காதவள் என்று அவர்கள் கருதிய இந்த பெண்ணுக்கு முன்னால் எப்படி வெளிப்பட்டது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. உங்களுக்கு ஏதோ தவறுதலாக புரிந்துவிட்டது அம்மா என்று ரோஹன் தன் நடுங்கும் கைகளால் அந்த காகிதங்களை சுருட்டிக்கொண்டே தடுமாறினான். இது வெறும் வரைவுதான், டிராஃப்ட். CA தவறுதலாக. பொய் சொல்வதை நிறுத்து ரோஹன். என் குரல் முதல் முறையாக உயர்ந்தது. அந்த அதிரடிச் சத்தத்தில் அவன் நாற்காலியில் சுருண்டான். என் பையிலிருந்து பென்டிரைவை எடுத்து மேஜையின் மீது வீசினேன். இந்த பென்டிரைவில் உனது பழைய ஐபேட்டின் முழுத் தேடல் வரலாறும் சர்ச் ஹிஸ்டரி உள்ளது. மூத்த குடிமக்கள் கணக்கில் வாரிசுதாரரை மாற்றுவது எப்படி? கூட்டுச் சொத்தை தனிநபர் பெயருக்கு மாற்றுவது எப்படி? நேஹா என்னை தங்கள் வாசலில் அவமானப்படுத்திக் கொண்டிருந்தபோது நீ செய்த ஆதார் ரிடாக்டட் EKYC தோல்வியுற்ற முயற்சிகளின் ஸ்கிரீன்ஷாட்கள் இதில் உள்ளன. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முதல் UPI வரை நீ என்னை கொல்லவும் என் பொருளாதாரத்தை சிதைக்கவும் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் என்னிடமும் வர்மாஜியிடமும் ஆதாரம் உள்ளது. நேஹா அதிர்ச்சியில் இருந்தாள். ஆனால் அவளது குணம் அவளை அமைதியாக இருக்க விடவில்லை. அவள் நாற்காலியை விட்டு எழுந்து கத்தினாள். நீங்கள் எங்களை கண்காணிக்கிறீர்களா? எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. ரோஹன் அந்த காகிதங்களை உருவாக்கியிருந்தாலும் என்ன தப்பு? உங்களுக்கு வயதாகிவிட்டது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இதெல்லாம் புரியவும் புரியாது. நிறுவனத்தையும் பணத்தையும் நாங்கள்தான் நிர்வகிக்க வேண்டும். நிறுவனத்தையும் பணத்தையும் நீங்கள்தான் நிர்வகிக்க வேண்டுமா? இன்று எகத்தாளத்துடன் கேட்டேன். ஜோஷிஜி, இந்த சார்ட்டுகளை பாருங்கள். ஜோஷிஜி மற்றொரு கோப்பை திறந்து என் முன்னால் வைத்தார். அது அவர்களின் நிதிநிலை குறித்த முழு விவரம். நேஹா மிகவும் அமைதியான அதே சமயம் பனி போன்ற குளிர்ந்த குரலில் பேசத் தொடங்கினேன். நீங்கள் இருவரும் வசிக்கும் அந்த கோடி ரூபாய் பிளாட்டின் EMI கடந்த 3 மாதங்களாக தவறிப்போயிருக்கிறது. உங்கள் இருவர் மீதும் 70 லட்சத்திற்கும் அதிகமான கிரெடிட் கார்டு கடன் இருக்கிறது. அந்த இத்தாலிய மார்பிள் மற்றும் டிசைனர் ஆடைகளை அணிந்து நீங்கள் சமூகத்தில் காட்டும் அந்த பொய் அந்தஸ்து எல்லாம் நான் கடந்த 5 ஆண்டுகளாக கேள்வியே கேட்காமல் பாஸ் செய்த சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் சம்பளம் மற்றும் போனஸால் மட்டுமே நிலைத்திருக்கிறது. உங்களுக்கு சொந்தமாக எந்த தகுதியும் இல்லை. நீங்கள் பணக்காரர்கள் அல்ல. என் நிறுவனத்தின் பிச்சையில் வாழும் 2 பொறுப்பற்ற நன்றி கெட்ட ஊழியர்கள் மட்டுமே. என் இந்த வார்த்தைகள் அவர்களின் அகங்காரக் கோட்டையைச் சீட்டுக்கட்டு போலச் சரித்தன. நேஹா முகத்தில் இருந்த நிறம் மறைந்தது. தான் பெருமையாக கருதிய அந்த நிதிச் சுதந்திரமும் அந்தஸ்தும் இன்று இந்த போர்டு மீட்டிங்கில் அப்பட்டமாக வெளிச்சத்திற்கு வந்தன. நான் மேஜையின் மீது 2 கைகளையும் வைத்து சற்று முன்னோக்கி குனிந்தேன். ஞாபகம் இருக்கிறதா நேஹா? அறுவை சிகிச்சைக்கு முன்பு நான் உதவி கேட்டு உங்கள் வாசலுக்கு வந்தபோது என்ன சொன்னாய்? இது ஹோட்டல் அல்ல என்று சொன்னாய். ஒரு முதிய ஆதரவற்ற பெண்ணின் சுமையை என்னால் சுமக்க முடியாது என்றாய். என் சொந்த மகனே, என் இரத்தமே என்னை பார்த்து 5 பேருக்குச் சமமான தலைவலி என்று சொன்னான். என் தொண்டையில் ஒரு விக்கல் போல உருவானது. ஆனால் அதை நான் விழுங்கிக் கொண்டேன். ஆகவே இப்போது கேளுங்கள். உண்மையான தலைவலி என்றால் என்னவென்று இன்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். நான் ஜோஷிஜியை பார்த்து சைகை செய்தேன். ஜோஷிஜி எழுந்து நின்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார். ரோஹன் சர்மா மற்றும் நேஹா சர்மா நிறுவனத்தின் MD மற்றும் தலைவரான திருமதி சாவித்ரி சர்மாவின் உத்தரவின்படி உங்கள் இருவரின் கார்ப்பரேட் கணக்குகள் மற்றும் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்ட அனைத்து கிரெடிட் கார்டுகளும் உடனடியாக முடக்கப்படுகின்றன. அடுத்த உத்தரவு வரும் வரை உங்கள் இருவருக்கும் சம்பளம் கிடையாது. நீங்கள் அப்படிச் செய்ய முடியாது என்று நேஹா கத்தினாள். அவள் கண்களில் இருந்த அகங்காரம் மறைந்து பயம் குடிகொண்டிருந்தது. நாங்கள்தான் இந்த நிறுவனத்தின் தூண்கள். நாங்கள் குடும்பமா என்று நான் பலமாகச் சிரித்தேன். அந்த சிரிப்பில் மகிழ்ச்சியை விட வலிதான் அதிகமாக இருந்தது. எனக்கு தேவைப்பட்ட போது வெறும் 15 நாட்கள் தங்குவதற்கு இடம் கேட்டபோது நான் குடும்பம் இல்லை, 5 பேருக்குச் சமமான சுமை. அன்று உங்கள் வீட்டில் எனக்கு இடமில்லை. இன்று உங்கள் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதும் நான் குடும்பமாகிவிட்டேனா? நினைவில் கொள்ளுங்கள் நேஹா, வசதிக்கேற்ப உறவுகள் மாறினால் அதற்கு பெயர் குடும்பமல்ல, வியாபாரம். வியாபாரம் செய்வது எனக்கு நன்றாகவே தெரியும். இதுவரை பேய் போல அமர்ந்திருந்த ரோஹன் திடீரென நாற்காலியை விட்டு எழுந்து என் காலடியில் வந்து அமர்ந்தான். அவன் கதறி அழத் தொடங்கினான். அவை ஒரு மனிதன் தன் உலகம் முழுவதையும் அழிந்து போவதை பார்த்து வடியும் உண்மையான கண்ணீராக இருந்தது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் கண்மூடித்தனமாகிவிட்டேன். பேராசையில் நான் குருடாகிவிட்டேன்.
இதையெல்லாம் நான் எப்படி செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. தயவுசெய்து அம்மா, எல்லாம் முடிந்துவிடும். நாங்கள் தெருவுக்கு வந்துவிடுவோம். வங்கி எங்கள் பிளாட்டை ஏலம் விட்டுவிடும். அம்மா, தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்கள். நான் உங்கள் மகன். தரையில் அழுது கொண்டிருந்த அவனை நான் பார்த்தேன். ஒரு நிமிடம், ஒரு சிறிய நொடிக்கு எனக்குள் இருந்த அந்த பழைய தாய் துடித்தாள். அவன் தலையைத் தடவி அவனை கட்டியணைத்து, பரவாயில்லை மகனே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லிவிடத் தோன்றியது. ஆனால் உடனடியாக அந்த ஐபேட்டில் இருந்த அந்த தானப்பத்திரம், கிஃப்ட் டீட் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் மயக்க நிலையில் இருந்தபோது என் கட்டைவிரல் ரேகையையோ அல்லது கையெழுத்தையோ வாங்க அவன் ஒரு கழுகை போல என் படுக்கைக்கு அருகில் நின்றிருந்தது நினைவுக்கு வந்தது. நான் என் கால்களை பின்வாங்கிக் கொண்டேன். என் கண்களில் கண்ணீரில்லை. நீ அந்த 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாயே ரோஹன், அது நினைவிருக்கிறதா என்று மிகவும் குளிர்ந்த குரலில் கேட்டேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் வாங்கிவிட்டு 2 ஆண்டுகளில் திருப்பித் தருகிறேன் என்றாயே. நீ என்னிடம் பணம் வாங்கவில்லை. நீ என் வாழ்நாள் பாதுகாப்பை பறித்துக் கொண்டாய். நீ என் நம்பிக்கையை உடைத்துவிட்டாய். இப்போது என்னிடம் கருணை கேட்டு பிச்சை எடுக்கிறாயா? வர்மாஜியிடமிருந்து மற்றொரு கோப்பை வாங்கி மேஜையின் மீது வீசினேன். இது ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தம். இதற்கு குடும்ப மீட்பு ஒப்பந்தம், ஃபேமிலி ரிடெம்ஷன் கான்ட்ராக்ட் என்று பெயரிட்டுள்ளேன். உனக்கு எதிராக மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்ததற்காக கிரிமினல் வழக்கு பதியப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், சிறைக்குச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால், என் நிபந்தனைகளை நீ ஏற்க வேண்டும். ரோஹன் உடனடியாக தலையை நிமிர்த்தினான். நீரில் மூழ்கும் ஒருவன் வைக்கோல் துரும்பை பற்றிக் கொள்வது போன்ற ஒரு நம்பிக்கை அவன் கண்களில் தெரிந்தது. நிபந்தனைகள் என்ன அம்மா? நான் எல்லாவற்றிற்கும் சம்மதிக்கிறேன். எல்லாவற்றிற்கும். நிபந்தனைகள் மிகவும் தெளிவாக இருந்தன. நான் என் வாக்கரை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்றேன். முதல் விஷயம், நீங்கள் இருவரும் நிறுவனத்திடமிருந்து எந்தச் சிறப்புச் சலுகைகளும், பெர்க்ஸ், போனஸும், கம்பெனி காரும் பெற முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண ஊழியரைப் போல அடிப்படை சம்பளத்திற்கு மட்டுமே வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் உங்களது பணிக்கான கணக்கை ஜோஷிஜியிடம் ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நீங்கள் இருவரும் அந்த பிளாட்டை விற்க வேண்டும். உங்கள் அனைத்து கிரெடிட் கார்டு கடன்களையும் அடைக்க வேண்டும். ஒரு சிறிய சாதாரண வாடகை வீட்டிற்கு மாற வேண்டும். அப்போதுதான் அந்தஸ்து இல்லாமல் வாழ்வது என்னவென்று உங்களுக்குத் தெரியும். மூன்றாவது விஷயம், நீங்கள் அந்த 50 லட்சம் கடனுக்கான இஎம்ஐ ஒவ்வொரு மாதமும் என் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும். கடைசி விஷயம், நீங்கள் இருவரும் அடுத்த ஒரு ஆண்டுக்கு ஒவ்வொரு வாரமும் உளவியல் ஆலோசனை, கவுன்சிலிங் தெரப்பி பெற வேண்டும். அப்போதுதான் ஒரு தாயிடம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு புரியும். ரோஹன் ஒரு வினாடி கூட யோசிக்காமல், எனக்கு சம்மதம் அம்மா, நான் கையெழுத்திடுகிறேன். நான் எதையும் செய்கிறேன் என்றான். அவன் மேஜையிலிருந்த பேனாவை எடுத்தான். ஆனால் உடனே நேஹா அவன் கையை தட்டிவிட்டாள். அவள் முகம் கோபத்தில் கொதித்தது. உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா ரோஹன்? இந்த மூதாட்டியின் முட்டாள்தனமான நிபந்தனைகளுக்கு நீ கையெழுத்திடப் போகிறாயா? நாம் ஏன் பிளாட்டை விற்க வேண்டும்? ஏன் வாடகை வீட்டில் இருக்க வேண்டும்? இது நமக்கு அவமானம். நான் இந்த நிறுவனத்தின் நிதித் தலைவர், ஃபைனான்ஸ் ஹெட். நான் நினைத்தால் இந்த நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியும், நினைத்தால் அழிக்கவும் முடியும். நான் இந்த அடிமைத்தன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டேன். நான் நேஹாவை மிகவும் அமைதியாக பார்த்தேன். நீ கையெழுத்திடாவிட்டால் நேஹா, நீ இப்போதே சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திலிருந்து நீக்கப்படுகிறாய். உனது பணிநீக்க கடிதம், டெர்மினேஷன் லெட்டர் தயாராக இருக்கிறது. ஆம், நிறுவனத்தின் நிதி விஷயங்களில் நீ ஏதேனும் தில்லுமுள்ளு செய்ய முயன்றால் உனக்கு எதிராக காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான அனைத்து ஆதாரங்களும் வர்மாஜியிடம் தயாராக உள்ளன. நேஹா கோபத்துடன் தன் பையை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். அவள் முற்றிலுமாக பதறிப்போயிருந்தாள். அவள் ரோஹனைப் பார்த்து, நீ இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் நான் உன்னை விட்டுப் பிரிந்து சென்று விடுவேன் ரோஹன். உன் தாயின் சேலை முந்தானைக்குக் கீழே ஒளிந்து கொண்டு என்னை சாலைக்கு கொண்டு வரும் உன்னை போன்ற பலவீனமான ஆணுடனோ அத்தகைய உறவுடனோ நான் இருக்க முடியாது. இப்போதே முடிவெடு. இந்த மூதாட்டியும் அவளது பணமுமா அல்லது நானா என்று கத்தினாள். ரோஹன் தன் மனைவியைப் பார்த்தான். அவளுக்காகத்தான் தன் தாயை அனாதையாக விடத் திட்டமிட்டிருந்தான். அவளுடைய பேச்சைக் கேட்டுத்தான் குற்றவாளியாகும் நிலைக்கு தள்ளப்பட்டான். ரோஹன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். தன் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு மிகத் தெளிவாகச் சொன்னான், நீ போகலாம் நேஹா. உன் பேச்சைக் கேட்டு என் தாயை இழந்துவிட்டேன். இப்போது உன்னைக் கேட்டு என் மீதமுள்ள மனசாட்சியையும் என் சுதந்திரத்தையும் இழக்க நான் விரும்பவில்லை. நேஹா சில நொடிகள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்துக்கொண்டே நின்றாள். பல ஆண்டுகளாக தன் விரல் நுனியில் ஆட்டிப்படைத்த கணவன் இன்று தனக்கு எதிராக நிற்பதை அவளால் நம்ப முடியவில்லை.
அவள் தரையில் காலால் பலமாக உதைத்து, நீங்கள் அனைவரும் வருந்துவீர்கள் என்று கத்திக்கொண்டே போர்ட்ரூம் கதவை பலமாக அடைத்துவிட்டுச் சென்றாள். அறையில் இப்போது நான், ரோஹன், வர்மாஜி மற்றும் ஜோஷிஜி மட்டுமே இருந்தோம். ரோஹன் நடுங்கும் கைகளுடன் அந்த ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் கையெழுத்திட்டான். நான் அவனை பார்த்தேன். அவன் தோற்றுப்போயிருந்தான், உடைந்திருந்தான். ஆனால் அந்த உடைவில்தான் அவன் திருந்துவதற்கான முதல் ஒளிக்கீற்று மறைந்திருந்தது. ஜோஷிஜியையும் வர்மாஜியையும் வெளியேறச் சைகை செய்தேன். இப்போது அறையில் ஒரு தாயும் அவளது வழிதவறிய மகனும் மட்டுமே இருந்தனர். அம்மா என்று ரோஹன் மிக மெல்லிய குரலில் கேட்டான். நீங்கள் என்னை எப்போதாவது மன்னிப்பீர்களா? நான் என் வாக்கரை ஊன்றி மெதுவாக கதவை நோக்கி நடந்தேன். மன்னிப்பு வார்த்தைகளால் கிடைப்பதில்லை ரோஹன், அது செயல்களால் கிடைப்பது. நீ என் நம்பிக்கையை சிதைத்துவிட்டாய். அதை மீண்டும் உயிர்ப்பிக்க உனக்கு நிறைய காலம் எடுக்கும். நாளை காலை சரியாக காலை 9 மணிக்கு உனது டெஸ்க்கு வந்துவிடு. உனது அடிப்படை சம்பளம் நாளை முதல் தொடங்குகிறது. போர்டு ரூமை விட்டு வெளியே வந்தேன். லிஃப்டில் கீழே இறங்கும்போது என் தோள்களில் இருந்த மிகப்பெரிய பாரம் இறங்கியதை உணர்ந்தேன். நான் என் பணத்தையும் வீட்டை மட்டுமல்ல, என் சுயமரியாதையை சாகாமல் காப்பாற்றிக் கொண்டேன். என் முதுகெலும்பில் இப்போது வலி இல்லை. அங்கு இரும்பை போன்ற ஒரு உறுதி வந்துவிட்டது. அதை உலகின் எந்த சக்தியும் வளைக்க முடியாது. ரோஹன் திருந்துவானா அல்லது மாட்டானா என்று எனக்கு தெரியாது. நேஹா அடுத்து என்ன செய்வாள் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சாவித்ரி சர்மா இனி யாருடைய காலிலும் விழமாட்டாள். என் வாழ்க்கையின் விதிகள் இனி என்னுடையவை. என் புதிய வாழ்க்கையின் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. நம்புங்கள், ஆனால் சரிபார்க்கவும். ட்ரஸ்ட் பட் வெரிஃபை என்பது என் புதிய தாரக மந்திரமாகிவிட்டது. அந்த போர்டு ரூமின் பயங்கரமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாளிலிருந்து இன்று 6 மாதங்கள் கடந்துவிட்டன. என் வாழ்க்கை இப்போது வெளியே ஜொலிக்கும், ஆனால் உள்ளீடற்ற பிளாட்களை சார்ந்திருக்கவில்லை. மாறாக கோத்ரூட்டில் உள்ள என் பழைய மற்றும் அமைதியான வீட்டில் ஒரு புதிய விடியலைப் போல மலர்கிறது. 6 மாதங்களில் பல விஷயங்கள் மாறிவிட்டன. காலப்போக்கில் காயங்கள் ஆறலாம், ஆனால் அந்த வடுக்கள் நீங்கள் எத்தகைய நெருப்புப் பாதையை கடந்து வந்தீர்கள் என்பதை எப்போதும் நினைவூட்டும். நேஹா போர்டு ரூமின் கதவை தட்டிவிட்டுச் சென்றபோது சில நாட்களில் அவளது அகங்காரம் உடைந்து அவள் திரும்பி வருவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் உறவுகளின் அடித்தளத்தையே பணத்தின் மீதும் சொகுசு வாழ்க்கையின் மீதும் வைத்திருந்த ஒரு பெண்ணால் பணம் இல்லாமல் எந்த உறவிலும் நிலைத்திருக்க முடியாது. அடுத்த மாதமே அவள் ரோஹனுக்கு விவாகரத்து நோட்டீஸை அனுப்பிவிட்டாள். அவள் சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திலிருந்து பெரும் ஜீவனாம்சம் அலிமோனி பெற முயன்றாள். தான் நிறுவனத்தின் உரிமையாளரின் மருமகள் என்றும் தனக்கு கோடிக்கணக்கான இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்றும் தன் வழக்கறிஞர்கள் மூலம் நிரூபிக்க முயன்றாள். ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாள். அவள் எதிர்கொள்வது பழைய சாவித்ரியை அல்ல, நிறுவனத்தின் சேர்மனையும் வர்மாஜி போன்ற தேர்ந்த வழக்கறிஞரையும்தான். நீதிமன்றத்தில் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தோம். அவளது பணிநீக்க கடிதம், அவளது கிரெடிட் கார்டு கடன்களின் விவரம் மற்றும் நிறுவனத்தில் ரோஹனின் தற்போதைய சாதாரண ஊழியர் அந்தஸ்து என அனைத்தையும் காட்டினோம். நிறுவனம் என்னுடையது, ரோஹனுடையது அல்ல என்பதை நீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது. எனவே என் சொத்திலிருந்து நேஹாவிற்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. எனது பொருளாதார உதவியின்றி நேஹாவால் தனது விலையுயர்ந்த வழக்கறிஞர்களின் கட்டணங்களை கூட செலுத்த முடியவில்லை. இறுதியில் மிகச் சாதாரணமான ஒரு சமரச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுவிட்டு அவள் தனது தாய் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. ரோஹனின் வாழ்க்கையும் இப்போது அந்த அகங்காரமும் சொகுசு போதையும் இல்லாத நிலைக்கு வந்துவிட்டது. தான் அந்தஸ்தின் அடையாளமாக கருதிய அந்த 12 கோடி ரூபாய் பிளாட்டை என் நிறுவனத்தின் போனஸ் மற்றும் சலுகைகள் இல்லாததால் அவனால் இஎம்ஐ கட்ட முடியாமல் போனது. அதனால் வங்கிகள் அதை ஏலம் எடுத்துவிட்டன. இன்று என் மகன் புனேவின் சாதாரண பகுதியில் ஒரு சிறிய 1 BHK வாடகை வீட்டில் வசிக்கிறான். அவன் தினமும் காலை தனது காரில் அல்ல, நிறுவனத்தின் பேருந்து அல்லது பொதுப்போக்குவரத்தில்தான் அலுவலகத்திற்குச் செல்கிறான். ஆரம்பத்திலிருந்த சில வாரங்கள் அவனுக்கு மிக கொடுமையாக இருந்தன. தனது புதிய சாதாரண வாழ்க்கையை அவன் வெறுத்தான், கடும் விரக்தியில் இருந்தான். ஆனால் நான் என் இதயத்தை ஒரு கல்லாக மாற்றிக்கொண்டேன். அவன் துன்பப்பட்டு சுத்தமான தங்கமாக மாறாதவரை நான் அவனுக்கு எவ்வித பொருளாதார உதவியும் செய்யப்போவதில்லை என்று முடிவு செய்திருந்தேன். குடும்ப மீட்பு ஒப்பந்தத்தின் ஒவ்வொரு நிபந்தனையையும் கட்டாயத்தின் பேரிலாவது அவன் நிறைவேற்றத் தொடங்கினான். அவன் ஒவ்வொரு வாரமும் ஒரு உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறச் செல்கிறான். எல்லாவற்றையும் விட முக்கியமாக, அவன் தனது அடிப்படை சம்பளத்திலிருந்து மாதம் 25,000 ரூபாயை அந்த 50 லட்சம் ரூபாய் பழைய கடனுக்கான தவணையாக எனது கணக்கில் வரவு வைக்கிறான்.
இந்த பணம் எனக்கு முக்கியமல்ல, ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவன் செலுத்தும் இந்த தவணை தன் தாயின் நம்பிக்கையை சிதைத்ததற்கான விலையை அவனுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. இன்று அவன் என்னை பார்க்க வந்தபோது அவன் கையில் விலையுயர்ந்த ஆப்பிள் கூடைகள் இல்லை, எனக்கு மிகவும் பிடித்தமான சாலை ஓரக் கடையில் கிடைக்கும் சாதாரண இனிப்பு பேடா இருந்தது. அவன் என் காலடியில் தரையில் அமர்ந்தான், என் வாக்கரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு என் கால்களை மெதுவாக அழுத்திவிட்டான். அம்மா என்று அவன் மிக அமைதியான குரலில் கூறினான். நேற்று தெரபியில் டாக்டர் என்னிடம் ஒரு விஷயத்தைச் சொன்னார். ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவனது வங்கியிருப்பை பொறுத்ததல்ல, மாறாக தன்னிடம் எதுவுமே இல்லாதபோது அவன் தன் அன்புக்குரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதில்தான் உள்ளது என்றார். என்னிடம் எல்லாம் இருந்தபோதுதான் நான் உங்களை அவமானப்படுத்தினேன். அந்த பச்சாதாபம் என் கடைசி மூச்சு வரை என்னுடன் இருக்கும். அவன் முகத்தை பார்த்தேன். அதில் எந்த போலியும் இல்லை. பணத்தின் பின்னே ஓடிய அந்த வேகத்தில் அவன் இழந்த பழைய வெள்ளந்தியான குணம் அவனது கண்களில் மீண்டும் மெதுவாக திரும்பத் தொடங்கியது. நான் அவன் தலையை தடவவில்லை, அவனை கட்டியணைக்கவில்லை. ஏனென்றால் இப்போதே நான் அவனை முழுமையாக மன்னித்துவிட்டால் அவன் மீண்டும் பழையபடி மாறிவிடுவான் என்பது எனக்கு தெரியும். நான் வெறும் ஒரு விஷயத்த மட்டும் சொன்னேன், காலம் ஒரு சிறந்த மருந்து மகனே. நீ உன் முயற்சியைத் தொடர். ஒரு நாள் அந்த பழைய வலி நிறைந்த அந்த மாலை பொழுதை நான் மறந்துவிடுவேன். இந்த 6 மாதங்களில் நான் ரோஹனை மட்டுமல்ல, என்னையும் முழுமையாக மாற்றிக்கொண்டேன். எனது பொருளாதார மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு இப்போது ஒரு கோட்டையை விட குறைவாக இல்லை. நம்புங்கள், ஆனால் சரிபார்க்கவும். ட்ரஸ்ட் பட் வெரிஃபை என்பதை எனது வாழ்வின் தத்துவமாக மாற்றிக்கொண்டேன். கோத்ரூட் வீடு மற்றும் சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் இருந்த எனது அனைத்து பங்குகளையும் ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் இல் சேர்த்துவிட்டேன். இதை வர்மாஜியின் மேற்பார்வையில் வழக்கறிஞர்கள் குழு நிர்வகிக்கிறது. ஒருவேளை ரோஹனோ அல்லது வேறு யாராவது எதிர்காலத்தில் என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினாலும் சட்டப்படி எனது சொத்துக்களை அவர்களால் பறிக்க முடியாது. ஏனெனில் அந்த ட்ரஸ்டின் அனுமதியின்றி என்னாலேயே அந்த சொத்துக்களை விற்க முடியாது. எனது வங்கிக் கணக்குகளுக்காக அதே பழைய கீபேட் போனையே வைத்திருக்கிறேன். எனது சொத்துக்களின் அசல் ஆவணங்கள் வங்கி லாக்கரில் உள்ளன. அதை திறக்க என்னைத் தவிர என் வழக்கறிஞரின் அனுமதியும் தேவை. வங்கியில் அனைத்து அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளுக்கும் அலர்ட் வைத்திருக்கிறேன். எனது கணக்கிலிருந்து ஒரு பெரிய தொகை எடுக்கப்பட்டால் எனக்கு உடனே போன் அழைப்பு வரும். ஆனால் எனது இந்த புதிய பலம் என்னோடு நின்றுவிடவில்லை. எனது அறுவை சிகிச்சை முழுமையாக குணமாகி வாக்கரை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் என் கால்களில் உறுதியாக நின்றபோது எனது சொசைட்டியில் ஒரு புதிய பணியைத் தொடங்கினேன். கோத்ரூட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் என்னைப் போலவே டிஜிட்டல் மோசடிகள், வங்கி மற்றும் சட்ட உரிமைகள் பற்றி ஏதும் தெரியாமல் தங்கள் பிள்ளைகள் அல்லது உறவினர்களைச் சார்ந்து வாழும் முதியவர்கள் பலர் இருப்பதை நான் கவனித்தேன். எனது சொசைட்டி கிளப் ஹவுஸில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதியோர் விழிப்புணர்வு பயிற்சி சீனியர் சிட்டிசன் அவேர்னஸ் ஒர்க் ஷாப் நடத்தத் தொடங்கினேன். அங்கே நானும் விக்ரம்ஜியும் இணைந்து என் வயதுடையவர்களை விழிப்புணர்வு பெற செய்கிறோம். நான் மைக் பிடித்து அந்த முதியவர் மற்றும் முதியவிகளுக்கு முன்னால் நிற்கும்போது நான் அவர்களுக்கு புத்தக அறிவை வழங்குவதில்லை. எனது முதுகெலும்பு வலியால் உணர்ந்த கசப்பான உண்மைகளை சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த மிகப்பெரிய தவறை செய்துவிடாதீர்கள். உயிருள்ளவரை உங்கள் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பெயருக்கு மாற்றாதீர்கள். அன்பாக இருங்கள், ஆனால் சொத்துரிமையை உங்கள் கடைசி மூச்சு வரை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது எந்த காகிதத்தில் கையெழுத்திடச் சொன்னாலும், அது உங்கள் சொந்த மகனோ அல்லது மகளோ யாராக இருந்தாலும், உங்கள் கண்ணாடியை அணியாமல் முழுமையாக படிக்காமல் கையெழுத்திடாதீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்கிறேன். புரியவில்லை என்றால் தயங்காமல் ஒரு வழக்கறிஞரிடமோ அல்லது வங்கி அதிகாரியிடமோ கேளுங்கள் என்று அறிவுறுத்துகிறேன். ஆதார் ரிடாக்டட் கார்டின் பயோமெட்ரிக்ஸை எப்படி லாக் செய்து வைப்பது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்போதுதான் யாராவது ஏமாற்றி உங்கள் கட்டைவிரல் ரேகையை பயன்படுத்த முடியாது. வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ள உங்கள் போன் நம்பரை ஒருபோதும் சாதாரண உரையாடல்களிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ அதை பயன்படுத்தாதீர்கள். அந்த எண்ணை எப்போதும் உங்களுடனேயே இருக்கும் ஒரு சாதாரண பழைய போனில் மட்டுமே வைத்திருங்கள். உங்கள் வங்கி மேலாளரே நேரில் அழைத்துச் சொன்னாலும் யாரிடமும் ஓடிபி அல்லது பின் எண்ணைச் சொல்லாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வாரிசுதாரர் நாமினி என்பது சொத்தின் உரிமையாளர் என்று அர்த்தமல்ல என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதனால் சட்டப்பூர்வ ஆவணங்கள் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு குற்றம் செய்ய கற்றுக் கொடுக்கவில்லை. அன்பானவர்கள் என்ற போர்வையில் நம்மிடையே ஒளிந்திருக்கும் ஓநாய்களிடமிருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறேன். இன்று என் வாழ்க்கையின் இந்த நிலையை திரும்பிப் பார்க்கும்போது ஒரு மிகத் தெளிவான தார்மீக பாடத்தை உணர்கிறேன். நம் இந்திய பெற்றோர் பலர் நம் பிள்ளைகள் நம் முதுமையை பார்த்துக் கொள்வார்கள் என்ற மாயையில் வாழ்கிறோம்.
நம் வயிறு காய்ந்து இளமைக்கால கனவுகளையெல்லாம் அழித்து நமக்காக கோட்டைகளை கட்டுகிறோம். ஆனால் ஒரு தாயின் அன்பு கண்மூடித்தனமாக இருக்கலாம். ஆனால் அந்த அன்பிற்காக தனது சுயமரியாதையையும் பாதுகாப்பையும் பணயம் வைப்பது மகத்துவம் அல்ல, அது முட்டாள்தனம் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். பிள்ளைகளுக்கு அன்பு கொடுங்கள், நல்ல கல்வியைக் கொடுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையும் சொத்தும் அவர்கள் பிறப்புரிமை என்று ஒருபோதும் நினைக்க அனுமதிக்காதீர்கள். அவர்கள் அதை சம்பாதிக்க வேண்டும். தங்கள் கண்ணியம், உழைப்பு மற்றும் நடத்தையால் அதை ஈட்ட வேண்டும். குறிப்பாக ஒரு முதியவரின் உண்மையான பலம் என்பது அவரது சுதந்திரம் மற்றும் பொருளாதார தற்சார்புதான். ஜேதின நீங்கள் உங்கள் பொருளாதார கடிவாளத்தை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்களோ அன்றே நீங்கள் மனிதராக இல்லாமல் மற்றவர்களுக்கு வெறும் தலைவலியாக மாறிவிடுகிறீர்கள். சூரியன் மறைகிறது. என் கோத்ரூட் வீட்டு பால்கனியில் மாலை நேரத்து மெல்லிய சூரிய ஒளி படுகிறது. என் கையில் இஞ்சி டீ கோப்பை இருக்கிறது. அருகில் இருக்கும் சிறிய ரேடியோவில் பழைய மராத்தி பாடல்கள் ஒலிக்கின்றன. சற்று நேரத்திற்கு முன்புதான் ரோஹன் வீட்டிலிருந்து கிளம்பினான். அவன் என் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான், எனக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக் கொடுத்தான். எந்த புகாரும் சொல்லாமல் தன் வேலையை பார்த்துக்கொண்டு கிளம்பிச் சென்றான். எங்களுக்கிடையே இன்னும் அந்த பழைய மௌனம் நிலவுகிறது. ஆனால் அந்த மௌனம் இப்போது குத்துவதில்லை. இது கண்ணியமும் எல்லைகளும் ஒருவருக்கொருவர் புதிய மரியாதையும் கொண்ட ஒரு மௌனம். அவனை என்னால் முழுமையாக மன்னிக்க முடியுமா? தெரியவில்லை. நாங்கள் எப்போதாவது ஒரு சாதாரண குடும்பமாக மாற முடியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்று நான் யாருடைய தயவையும் நம்பி வாழவில்லை. பிள்ளைகளின் எந்த கொடுமையையும் தலைகுனிந்து ஏற்றுக்கொள்ளும் வெறும் தாய் நான் மட்டுமல்ல. நான் சாவித்ரி சர்மா, கோடிக்கணக்கான நிறுவனத்தின் உரிமையாளராக தன் சொந்த சவப்பெட்டியை தானே எரியவிடாமல் தடுத்து தன் மகனுக்கே மனிதநேயத்தின் கசப்பான மற்றும் அவசியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தவள் நான். நான் என் கண்ணியத்தை மீட்டெடுத்துவிட்டேன். இனி எந்த நேகாவோ அல்லது எந்த ரோகனோ என் வீட்டின் கதவருகே வந்து இது ஹோட்டல் அல்ல என்று சொல்லி என்னை வெளியேற்ற முடியாது. நீங்கள் இந்த கதையை படித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது கேட்டுக்கொண்டிருந்தாலோ ஒரு நிமிடம் நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நீங்களும் இது போன்ற ஒரு உறவில் அவமானத்தையும் இகழ்ச்சியையும் மட்டுமே பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்கள் சேமிப்பு முழுவதையும் இழந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பின்னால் உங்கள் டிஜிட்டல் மற்றும் பொருளாதார கொலையை சதி செய்யும் ஒருவரிடம் உங்கள் பொருளாதார கடிவாளத்தை ஒப்படைத்திருக்கிறீர்களா? ஆம் என்றால் இப்போதே இன்றே உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். மரியாதை பிச்சையெடுப்பதன் மூலம் கிடைப்பதில்லை, அதை உங்கள் கொள்கைகளால் மட்டுமே அடைய முடியும். என் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் என் இடத்தில் இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருப்பீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் இந்த கதையை நீங்கள் எந்த நகரத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை எழுத மறக்காதீர்கள். ஒருவேளை உங்களின் ஒரு கமெண்ட் அல்லது உங்களின் ஒரு கதை ஆதரவற்ற மற்றொரு தாய்க்கு தனது குரலையும் பலத்தையும் திரும்பப் பெறுவதற்கான ஊக்கத்தை அளிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதுமை என்பது இயலாமை அல்ல, அது அனுபவமும் வலிமையும் கொண்ட மற்றொரு பெயர் என்பதை அறிய வேண்டிய உங்கள் ஒவ்வொரு தோழிக்கும் உறவினருக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி. अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको सुनने को मिलेगी. इसलिए लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें. मिलते हैं ऐसे ही एक नेक्स्ट स्टोरी में. तब तक के लिए धन्यवाद. जय हिंद, जय भारत.